God bless you. God bless you. Shalom, shalom, shalom. Thank you for joining us. Today we'll be going through a checkup, a Christian checkup. Whether we are following the Bible or not, I want you to stick with me. Before making comments, listen to the full message and question yourself first. Whether it's right or wrong. Are we following it or wrong? These questions are very important for a Christian. Just because we have Bible doesn't mean we are the right person in this whole world. Never. We have to inquire, we have to investigate ourselves each and every time. Today, I'll do a checkup. We'll go through a checkup. This is just a spark. You investigate. Stick with me. God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எடுத்துக்கொள்வோம் யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34-35. Just 2 verse. John chapter 13, 34 and 35. யோவான் 13:34-35 வாசிக்க கேட்போம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்றும் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். A new commandment I give to you, a new commandment, that you love one another as I have loved you, that you also love one another. By this all will know that you are my disciples, if you have love for one another. மீண்டும் ஒரு முறை அதை வாசிங்க பார்ப்போம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். பெண் இருந்தா அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணி, புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கின்றேன். இன்றைய செய்தியின் தலைப்பு a new commandment, புதிய கட்டளை. நியூ கமாண்ட்மெண்ட், புதிய கட்டளை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, புதிய கட்டளை. புதிய கட்டளை வேணும்னா ஒரே ஒரு புதிய கட்டளைன்னு சொல்லுங்க. ஜஸ்ட் ஒன் கமாண்ட்மெண்ட், ஒன் நியூ கமாண்ட்மெண்ட், ஒரு புதிய கட்டளை. அல்லேலூயா. கைகளை வைங்க, நாம் ஜெயிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீர் தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். நீர் இதன் வழியாக எங்களை நடத்தி செல்லும், காரியங்களை கற்றுக்கொள்ளவும் அதை சரியாக பயன்படுத்தவும் நீர் உதவி செய்யும். பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. ஷலோம். சிரிச்சிருங்க, இப்போவே சிரிச்சு ஷலோம் சொல்லிடுங்க. ஷலோம் ஷலோம் ஷலோம். ஜோயல், டோன்ட் ஃபர்கெட். ஷலோம். அல்லேலூயா. ஷலோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதாவது எனக்கு ஆஸ்பத்திரி போய் அவ்வளோவா பழக்கம் இல்லை. எத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை ரொட்டீன் செக்அப் பண்ணுவாங்க? 6 months once, கரெக்டாக? வருஷத்துக்கு 2 தடவை. என்ன அப்படின்னா எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஆமாவா இல்லையா? பிபி, சுகர், ஹார்ட் பீட், கொலஸ்ட்ரால், வேறு சொல்லுங்கள், தப்பே கிடையாது, சொல்லுங்கள். தைராய்டு, கொஞ்சம் மனசையும் செக் பண்ணால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்பப்போ. சரி, அதை இன்னைக்கு இங்கே செக் பண்ணிடுவோம். இப்படி வருஷத்தில் 2 தடவை செக்கப் போகிற நம்ம இன்னைக்கு சர்ச்சில் கிறிஸ்தவர்களா நமக்கு ஒரு செக்கப் தேவை. செக்கப் கையில் வச்சிருக்கோமே, இதை சரியாக பயன்படுத்துகிறோமா? இதன்படி நடக்கிறோமா? இதன்படி வாழ்கிறோமா? அப்படின்றத இன்னைக்கு வில் செக்கப் டுடே. இன்னைக்கு நம்ம பேச போகிற சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஹார்டான சப்ஜெக்ட், ஹார்ஷான சப்ஜெக்ட், ராவான சப்ஜெக்ட். பட் திஸ் இஸ் த ட்ரூத். உண்மையை மாற்றி மறைக்க முடியாது, உண்மையை பசப்ப முடியாது, உண்மையை பூசி மொழுவ முடியாது. உண்மையை தான் பேச சொல்லி பைபிள் சொல்லியிருக்கு. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதென்றும் சொல்லுங்கள். ஸ்ட்ரைட், டைரக்ட், அப்படி இப்படி நோ, ஸ்ட்ரைட். டுடே வில் ஸ்பீக். இந்த வாரம் ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்தது பெஹல்காம் பகுதியில். காஷ்மீர் பெஹல்காம் பகுதியில் 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். கேள்விப்பட்டீங்களா? எஸ். இன்னைக்கு மனுஷங்க ஒவ்வொருவரையும் தேவனுடைய ஆலயம்னு சொல்லி வேதத்தில் போட்டிருக்கு. பவுல் எழுதியிருக்கார். ஒத்துக்குறீங்களா? அதே பவுல் இன்னொரு இடத்துல எழுதியிருக்கார், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் கெடுப்பார் என்று வேதம் சொல்லியிருக்கிறது, நான் சொல்லவில்லை. இந்த வாரத்தில் 26 தேவனுடைய ஆலயங்கள் கெடுக்கப்பட்டிருக்கிறது.
26 தேவ ஆலயங்களோடு சேர்ந்து அவர்கள் குடும்பத்தில் உள்ள அத்தனை ஆலயங்களும் கெடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான பதிலடியை தேவன் தந்தே தீர்வார். சில நேரத்தில் தர்மத்தை சிரிச்சுட்டே சொல்லலாம், கேட்கல, அதையும் மீறி தலைவரித்து ஆடுதுன்னா ஆயுதங்களை கொண்டு தான் அதர்மத்தை ஒழிச்சே தீரணும். அதுதான் சத்தியம். $26 டெட். இப்போ இந்த 26 பேர்ல இறந்த 2 குழுவினர் இருக்காங்க. ஒன்று ஹிந்துக்கள், இன்னொன்று கிறிஸ்தவர்கள். கிறிஸ்டின் ஒருத்தர் இருக்கார், அதில் தெரியுமா உங்களுக்கு? இப்போ அவங்க இந்திய நாட்டை சார்ந்தவர்கள்ன்றதுனால 26 பேர் இறக்கலை. சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவங்க இந்திய நாட்டை சார்ந்தவங்க, தவறு செஞ்ச மக்கள், தீட்டுப்பட்ட மக்கள் அப்படின்றதுனால சாகலை. தங்களுக்கு பிடிச்ச ஒரு நம்பிக்கையை பின்பற்றுறதுனால இன்னைக்கு 26 பேர் இறந்துருக்காங்க. They were following a certain belief which was comfortable for them and they have been dead because of that reason. They were shot dead because they were following a belief. காசு அவங்கள்ட்ட இருந்து எடுக்கல, அங்க பெண்கள் ரேப் செய்யப்படலை, யாரையும் பிடிச்சி வச்சுட்டு இன்னொருத்தரை ரிலீஸ் பண்ணுங்கன்னு யாரையும் சொல்லலை. இது எதுவுமே நடக்கல. ஆனால் என்ன காரணத்தினால சுட்டுக் கொல்லப்பட்டாங்க அப்படின்னா, ஹிந்து, கிறிஸ்தவன் ஒரு பகுதியை, ஒரு ஜபத்தை, ஒரு முஸ்லீம் ஜபத்தை செய்ய முடியலன்றதுனால சுட்டுக் கொல்லப்பட்டதாக செய்தி வந்தது. இது நிறைய பேர் ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இறந்த குடும்பத்திலிருந்து கூட இருந்து பார்த்தவர்களே இதை விட்னஸாக சொல்லியிருக்காங்க. என் ஹஸ்பண்ட் இந்த ப்ரேயர் சொன்னாங்க, என் ஹஸ்பண்டுக்கு தெரியல, அதனால சுட்டு கொண்டாங்க. கிறிஸ்தவர் ஒருத்தர் இறந்திருக்காரு. அவருடைய மனைவி சொன்னது என்னன்னா, அந்த ஹஸ்பண்ட் மிக தைரியமாக, யூதாஸ் போல இல்லாமல் மிக தைரியமாக, நான் கிறிஸ்தவன் தான் அப்படின்னு சொல்லி நெஞ்ச நிமித்தி அந்த குண்டு வாங்கினதா அந்த அம்மா சொன்னாங்க. இந்த சம்பவம் முக்கியமாக நடந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த சம்பவத்தோட முக்கியமான மையப்புள்ளி என்ன தெரியுமா? மதம், ரிலீஜியன். நான் நினைச்சேன் 2025 இருக்கோம், எல்லாமே ரொம்ப வளர்ந்துருச்சு, அட்வான்ஸ்டா இருக்கு, அதனால இந்த மதம் இதெல்லாம் இல்லாமல் எல்லாரும் மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைச்சா, ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் எதை வேணாலும் சால்வ் பண்ணிடலாம். சால்வ் பண்ண முடியாத ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா? மதம், ரிலீஜியன். பயங்கரமான ஞானத்திற்கான காலத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா எதை தட்டினாலும் வந்துடுது, எதில் எவ்வளோ தட்டுப்பரட்டு இருக்குன்னு வந்துடுது, எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சிருது. இவ்வளோ தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது. நான் ஒரு கண்ணோட்டத்தில் இருந்தேன், மக்கள் எல்லாம் தெளிவு அடைஞ்சிட்டாங்க, இன்னும் அந்த மாயையில் இருக்க மாட்டாங்க, மக்கள் எல்லாம் சிறப்பாக இருப்பாங்க நினச்சா, தொடர்ந்து இன்னும் அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அந்த பிரச்சனை பேர் என்ன அப்படின்னா மதம். யாரால் உண்டாக்கப்பட்டதுன்னா தேவனால் அல்ல, மனிதனால் உண்டாக்கப்பட்ட மதம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மனிதனால் உண்டாக்கப்பட்ட மதம், மனிதனால் உண்டாக்கப்பட்ட பிரிவினை. சரி, இப்போ கேட்கலாம், ஏன் பாஸ்டர் இப்போ இதை சர்ச்சில் பேசுறீங்க அப்படின்னா, பேச வேண்டிய கட்டாயம் இருக்குங்க. ஏன்னு நான் சொல்றேன். இன்னைக்கு பிறக்கும் போதே யாரும் டெரரிஸ்டா பிறக்கல. நீங்க பாத்தீங்களா? பிறக்கும் போதே யாராவது டெரரிஸ்டா பிறந்து நீங்க பாத்தீங்களா? பிறக்கும் போதே யாராவது வயிற்றுக்குள்ள இருந்து வரும்போதே AK-47 வரதை நீங்க பாத்தீங்களா? பிறந்த குழந்தை யாராவது நான் இந்துக்களையும் முஸ்லீம்களையும் கொல்லுவேன் யாராவது சொல்லி நீங்க பாத்தீங்களா? இந்துக்களையும் கிறிஸ்தவர்களையும் கொல்லுவேன்னு சொல்லி நீங்க பாத்தீங்களா? கிடையாது, கிடையாது. யார் பிறந்தாலும் சிறு குழந்தையா இன்னசென்ட்டா பிறக்கிறாங்க. பாகிஸ்தானா இருக்கட்டும், ஆப்கானிஸ்தானா இருக்கட்டும், உஸ்பெகிஸ்தானா, எங்கிட்ட இருந்தாலும் குழந்தை தான். சரி பாஸ்டர், எல்லாம் குழந்தையா பிறக்கிறாங்க. தவறு எங்க தெரியுமா நடக்குது? இதை சரியா போதிக்காம, இந்த மாதிரி வேதங்களை, பரிசுத்த வேதாகமத்தை சரியா போதிக்காம தன்னுடைய இஷ்டத்துக்கு உள்ளுக்குள்ள புகுத்தி அதை ட்ரிகர் பண்ணி விடுறாங்க பாருங்க. டெரரிசம் அங்கதான் ஆரம்பிக்குது. இன்னைக்கு டெரரிசமோட மிகப்பெரிய பிரச்சனை எங்க தெரியுமாங்க? துப்பாக்கி கொடுக்கறதோ அவனை ஏவி விடுறவனோ கிடையாது. நம்ம மதத்தில் இதுதான் போட்டிருக்கு, நீ கொல்றதுதான் மதம் அப்படின்னு சொல்லி கொடுக்குற மத போதகர்கள் இருக்காங்க பாருங்க. தே ஆர் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் டெரரிஸ்ட். இன்னைக்கு கவர்மெண்ட் தக்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டு வருது.
அப்படி யாரும் இந்த வீடியோவை கவர்மெண்ட்டுக்கு அனுப்புனா தயவு கூர்ந்து நான் கேட்டுக்கொள்கிறேன், தவறான போதகத்தையும் சிறுவர்கள் மனதில் தவறான எண்ணங்களை விதைக்கின்ற இந்த மாதிரி போதகர்களை முதல்ல நீங்கள் அழிங்க. அதுதான் டெரரிஸ்ட், அது அவனுங்க தான் டெரரிஸ்ட். அதை முதல்ல செய்யுங்க. கவர்மெண்ட்டை நான் பணியோடு கேட்டுக்கிறேன். Destroy all these unnecessary people who are spreading unnecessary hatred. அதுதான் டெரரிசம். டெரரிசம்னா என்ன? துப்பாக்கி எடுத்து ஒரு 4 பேர் சுடுறதா? இல்ல, தனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை வற்புறுத்தி இன்னொருத்தரையும் செய்ய வைக்கிறது பேர் டெரரிசம். சொல்றது புரியுதாங்க? புரியுதா இல்லையா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணுமா? ஹஸ்பண்ட் அவருக்கு பிரியாணி பிடிக்கும்னு வைங்க, உங்களுக்கு பரோட்டா பிடிக்கும். ஆனால் அவரை பிரியாணி திங்கணும், நீ பரோட்டா தான் திங்கணும்னு திணிக்கிறீங்க பாருங்க, அதுவே ஒரு வகையில் டெரரிசம் தான். என்னங்க, துப்பாக்கி வச்சாதான் டெரரிசமா? இல்லை, ஏதோ ஒரு விஷயத்தை தீவிரமாக இன்னொருத்தருக்குள்ள புகுத்துறீங்களோ அது பேர் டெரரிசம். டெரரிசம் சின்ன சின்ன அப்பாவி குழந்தைகள் மனதில் விதைக்கிறது பேரு டெரரிசம். யாருமே அப்படி பிறக்கலையேங்க. இன்னைக்கு திருடர் ஒருத்தர் மாற்றாருன்னு வைங்களேன், பிறக்கும் போதே அவன் திருடனாவா பிறந்தான்? சொல்லுங்க. சூழலுங்க, சேர்க்க. அப்படி இன்னைக்கு பாவம் செய்யறாரு இருக்காருங்க. இன்னைக்கு பாவம் செய்யற யாரா இருந்தாலும் பிறக்கும் போதே இவன் பாவத்தோட தான் பிறந்தான் பசங்க. யாராவது ஒருத்தரை நீங்க கை காமிங்க பாப்போம். இல்ல வேதம் படிச்சிருக்கீங்க, இயேசுநாதர் பார்க்காத ஆட்கள் கிடையாது. யாராவது பிறக்கும் போதே இயேசுநாதர் இவன் பிறக்கும் போதே பாவியா தான் பிறந்தான்னு யாரையாவது சொல்லி நீங்க பார்த்துருக்கீங்களா? ஆமா, இல்ல, கிடையாது. அப்ப எல்லாருமே இன்னசென்ட்டா பிறக்கிறாங்க, எல்லாருமே நல்லவங்களா தான். சொல்லி கொடுக்கிற இடத்துல தவறு நடக்கிறது, சொல்லி கொடுக்கிற இடத்துல தேவையில்லாத ஒரு விஷம் கலக்கப்படுகிறது, அங்க நடக்கிறது பேர் தான் டெரரிசம். அது அவங்க மனசுக்குள்ள அப்படியே விளைஞ்சி 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 அது பெரிய விஷயமா விடுச்சது. இது பாகிஸ்தான்ல மட்டும் நடக்கல. ஹலோ, நம்ம நினைக்கிறோம் டெரரிஸ்ட் இன்னைக்கு பாகிஸ்தான்ல மட்டும்தான் இருக்கான் அப்படின்னு. இன்னைக்கு அவங்க கையில் ஆயுதம் ஏந்தி கொல்லப்படுறதுனால அது பெருசா பேசப்படுது. இங்க ஆயுதம் ஏந்தாமலே நிறைய பேர் அப்படி கொண்டுகிட்டு இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? டெரரிசம் என்னன்னு நான் சொல்றேன். டெரரிசம் முஸ்லிம் மதத்தில் மட்டும் நடக்கல, கிறிஸ்தவ மதத்திலையும் நடக்குது. ஒத்துக்கிறவங்க ஆமேன்னு சொல்லு. எங்க பாஸ்டர் நாங்க எங்க துப்பாக்கி ஏந்தணும்? சொல்றேனே, நான் சொல்றேன், ஓப்பனா சொல்றது எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் பிறந்ததுலேருந்து ஒரு 3.5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் பிறந்தது, வளர்ந்தது, விளையாண்டது, சாப்பிட்டது, தூங்கினது எல்லாம் சபை. ஏன்னா எங்கள் அப்பா பாஸ்டர். எங்கள் அப்பா எப்படிப்பட்ட பாஸ்டர்னு உங்களுக்கு தெரியும்ல. தீவிரம்னா தீவிரம், பயங்கரமான தீவிரம். கிறிஸ்தவத்தை நிலைநாட்டியே ஆகணும், மக்களை தேவன் பக்கம் திருப்பணும். சின்ன வயசுலேருந்தே கேட்டுட்டு இருந்தேன். எங்களுக்கு நான் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் இது எங்கள் அம்மாட்டையோ எங்கள் அப்பாட்டையோ சொன்னது கிடையாது. ஆனால் இது எனக்குள்ளே இருந்த எண்ணம். இது எவ்வளோ பெரிய தவறுன்னு இன்னைக்கு தேவன் உணர்த்தினார். 6th 7th படிக்கும் போது எனக்குள்ளே இருந்த எண்ணம் என்ன தெரியுமா? எல்லா இந்து கோயிலையும் வெடி வச்சிடணும், பாம் வைக்கணும், வெட்டிச்சு செதற வச்சிடணும், கிறிஸ்தவத்தை நிலைநாட்டணும் அப்படின்னு யார் மனசில் இருந்திருக்கு? 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன். வயசு என்ன இருக்கும் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு? 12 வயசு உள்ள பையனுக்கு, பாஸ்டருடைய பையனுக்கு, சாந்தமும் சொரூபியுமா இருக்க வேண்டிய பாஸ்டருடைய பையனுக்கு இந்த எண்ணம் இருந்திருக்கிறது. இப்படி ஒரு பையன் இருந்த சமயத்தில் அந்த பையன் கையில் ஆயுதம் கொடுத்தா என்ன நடக்கும்? என்னங்க நடக்கும்? வச்சு வேடிக்கை பார்ப்பானா? பூஜை போடுவானா? என்ன செய்வான்? சுடுவான், பாம் வைப்பான். புரியுதா நான் சொல்ல வருது என்னன்னு? பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. நம்மலாம் இன்னைக்கு உடனே பாகிஸ்தான் எல்லாம் பாகிஸ்தான் மோசம். நம்ம இன்னைக்கு செய்யலையா? நம்ம இன்னைக்கு செய்யலையா? செய்யறோம், அனுதினமும் செய்யறோம். இது முன்னாடி நடந்தது, இப்போ நடக்கிறது இல்லை. அதனால யாரும் ஆக்ஷன் எடுக்க வேண்டாம், கவலைப்படாதீங்க. we have supreme control here, don't worry. அந்த தைரியத்தில் நான் இன்னைக்கு சொல்றேன். எத்தனை தடவை இன்னைக்கு ஆட்சியில் உள்ளவங்க இறக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம். நியாய தீர்ப்பு அவங்க மேல வரணும்னு சொல்லி. நம்ம நியாயம் தீர்க்க யாருங்க நம்ம? சரிங்க, இன்னைக்கு பேர் நான் சொல்ல விரும்பல, உங்களுக்கே தெரியும். நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற பிரதமர் இருக்கார் இல்லையா? இருக்காரா இல்லையா? அவர் மேல் நியாய தீர்ப்பு வரணும்னு எல்லா சபையிலும் ஜெபம் பண்றாங்க. கரெக்டா? ஒத்துக்கணும்.
தேவனுடைய சபையில் உட்காந்துட்டு பொய் சொல்லக்கூடாது. இல்லை பாஸ்டர், நான் அவருக்காக அவர் மேலே ஆசீர்வாதம் வரணும்னு ஜோம் பண்ணுறேன்னு பொய் சொன்னீங்கன்னு வைங்க, ஒத்துக்கணும். ஜோம் பண்ணியிருக்கோம், அதுக்கு நான் சாட்சி. நைட் ப்ரேயரில் ஜோம் பண்ணியிருக்கோம், ஃப்ரைடே ப்ரேயரில் ஜோம் பண்ணியிருக்கோம், சண்டே ப்ரேயரில் ஜோம் பண்ணியிருக்கோம், டான் ப்ரேயரில் ஜோம் பண்ணியிருக்கோம். என்னன்னா இருக்கிற பிரதமர் மேலே தேவனுடைய ஆக்கினை வந்து இறங்கணும்னு ஜோம் பண்ணியிருக்கோம். சரி, ஜோம் பண்ண எல்லார்ட்டையும் ஆண்டவர் கேட்ட மாதிரி நான் ஒரு கேள்வி கேட்குறேன். பைபிளை ஓரமாக வச்சிருக்கேன். வச்சுட்டு, எவன் ஒருவன் பாவம் செய்யவில்லையோ, எவன் ஒருவன் தவறே செய்யவில்லையோ, எவன் ஒருவன் பரிசுத்தவானோ அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணட்டும். எவன் ஒருவன் பாவமே செய்யலையோ, எவன் ஒருவன் பரிசுத்தவானோ அவன் பிரதமர் மேல் ஆக்கினை தீர்ப்பு வரட்டும்னு ஜெபிக்கட்டும். ஜெபம் பண்ணுங்க முடிஞ்சா. கிடையாதுல்ல, தவறு செஞ்சிருக்கோம்ல, அப்புறம் நம்ம யாருங்க நியாயம் தீர்க்க? இன்னைக்கு நம்ம படிக்கிறோம் பாருங்க. அந்த வேசி ஒரு ஸ்திரீ வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் சொன்னது என்ன? எவன் பாவம் செய்யலையோ முதக்கல்ல எரியினார். எவனாவது எரிஞ்சானா? எரியல. அது அங்க மட்டும் படிச்சுட்டு ஆண்டவர் எப்படி ஞானமா காப்பாத்தினான்னு கைத்தட்டக்கூடாது. நம்ம இன்னைக்கு அந்த தவறு தானங்க செய்யறோம். சொல்லுங்க, எத்தனை மிஸ்டேக், பிளண்டர், அப்சல்யூட் பிளண்டர். பிரதமர் கோயம்புத்தூர்ல நம்ம நண்பர் இருக்காரு, ஜகி வாசுதேவன் அவர்கள். அவர்கள் இறக்க வேண்டும்னு சொல்லி ஜெபம். என்னங்க நடக்குதுங்க? நீங்களும் நானும் யாருன்னு தேவன் சொல்லியிருக்காரு தெரியுமா? சமாதானத்தை கொண்டு வந்தா தேவனுடைய பிள்ளைகள் சொல்லி மத்தேயு 5 கொடுக்கப்பட்டிருக்கு. Blessed are those who bring peace, for they are peacemakers, they are called children of God இருக்கு. சமாதானத்தை கொண்டு வருவர்கள் நம்ம அப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவோம்னா, நம்ம இங்கே சபை கூடி இவன் சாகணும் அவன் சாகணும், இதுல ஒண்ணு இந்த பாயிண்ட் சொன்னேனே சர்ச்சே இப்படி கொந்தளிச்சு எரியும். நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நான் ட்ரம்ஸில் உட்காந்து அந்த பாயிண்ட் சொல்லும் போதெல்லாம் அப்படியே டப்ப 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 அப்படின்லாம் அப்போ தான் பூஸ்ட் ஆகும்ல. என்ன பாயிண்ட் தெரியுமா? இப்பொழுது நம்ம ஜெபிக்க போறோம். பூமி 2ஆக பிளந்து அந்த கோபுரங்கள் உள்ளே போகணும். நம்மளை இங்கே சமாதான பரப்ப கூப்பிட்டாரா இல்லை ஒருத்தனையும் அழிக்க கூப்பிட்டாரா? எதுக்காக அங்கே கூப்பிட்டாரு? சமாதானமா அழிக்கிறதுக்கா? நல்லா சத்தம் யூடியூப்ல உள்ளவங்களுக்கு கேட்கணுங்க. சமாதானம் படைக்கிறதுக்கு. சமாதானம். சரி, இப்போ இந்த மற்ற மதத்தெல்லாம் விட்டுருவோம். மற்றவங்களை முதல்ல பேசுறதுக்கு முன்னாடி நம்ம முதுகில் உள்ள அழுக்க பார்க்கணும்னு வேதத்தில் சொல்லியிருக்கா இல்லையா? கிறிஸ்தவத்தை பற்றி வருவோம். கிறிஸ்தவத்தில் இருக்காங்க பாருங்க பரிசுத்த தீவிரவாதிகள். அதாவது உலகின் எல்லைக்கே போவாங்க, தான் சொன்னதுதான் சரின்னு நிரூபிக்க. மத்தேயு 26லயோ 27லயோ இருக்கு. பரிசேயர்கள் ஆண்டவர் கேட்கும் போது சொல்றார், உலகத்தின் கடைசி வரைக்கும் போறாங்க தான் சொன்னது சரின்னு நிரூபிச்சு ஒருத்தனை மனமாற்றுறதுக்கு. ஆனா தான் அதை செய்ய மாட்டாங்க. அவங்கள பத்தி பேசும். இப்போ ஒரு வசனம் வாசிச்சோம், அதை கொஞ்சம் திரும்ப வாசிங்களேன் நான்சியக்கா. ஜான் 13:34-35. யோவான் 13:34-35 கொஞ்சம் வாசிங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். அதாவது இயேசு கிறிஸ்து வந்து விஷயமா என்ன செஞ்சாரு? கொடுக்கப்பட்ட 10 கட்டளையை உடைச்சாரு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இனிமேட்டு கட்டளையின் காலம் கிடையாது, கிருபையின் காலம். ஒத்துக்கிறீங்களா? கட்டளையை உடைக்கிறார். உடைச்ச பிறகு இயேசு கிறிஸ்து இயேசுவானவர் உயிர்த்தெழுந்து மரணத்தை உடைத்து மரணத்தை விழுங்கிய இயேசுவானவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார் தெரியுமா? ஒரு கட்டளையை கொடுக்கிறார் மொத்த ஜனத்துக்கு. ஒரு கட்டளை. என்ன கட்டளைன்னா, நான் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் பிறரை அன்பு கூற வேண்டும். இப்போ இயேசுநாதர் வந்து அப்போ உள்ள தீவிரவாதியினால கொல்லப்படுறாருங்க. புரியுற மாதிரி சொல்லணுமா? இதுதான் சட்டம், இதுதான் இது, இப்படிதான் செய்யணும், இப்படிப்பட்டவன் தீட்டு, இப்படி உள்ளவன் இது அப்படின்னு மக்களுக்கு பிடிக்கலைனாலும் மற்ற மதத்தாரா இருந்தாலும் இதை தான் செய்யணும்னு வற்புறுத்தின பரிசேயன் பேரு தீவிரவாதம். இந்த வருஷத்துல அப்போ அவன் பேர் பரிசேயன். அவன் செஞ்சதும் தீவிரவாதம் தான். இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் செய்யணும், இப்படிதான் இருக்கணும். அப்படிப்பட்ட தீவிரவாதிகள்னால இயேசுநாதர் கொல்லப்படுறாருங்க. ஆனா 3ஆம் நாள் உயிர் தெளிந்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? நான் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் பிறரை
அன்பு செலுத்துங்கள், இதுவே நான் உங்களுக்கு கொடுக்கின்ற புதிதான ஒரே ஒரு கட்டளை. இயேசுநாதர் 3 வருஷம் வாழ்க்கையில் வேற கட்டளையே கொடுக்கல. அவர் செஞ்ச ஒரே ஒரு கட்டளை என்ன தெரியுமா? லவ் ஒன் another as I have loved you. நான் அன்பு செலுத்தினது போல நீ அன்பு செலுத்து. ஓகேங்க, இதெல்லாம் சரி. இப்போ இயேசுநாதர் எப்படி அன்பு செலுத்தினார்ன்றதை முதல்ல பேசுவோம், அதை நம்ம கடைபிடிக்கிற மாதிரி அடுத்தது பேசுவோம். ஓகேவா? அல்லேலூயா. எஸ். இயேசுநாதர் எல்லா விதத்திலையும் அன்பு செலுத்தியிருக்காரு. நம்ம ஒரு 3 கேட்டகரி எடுத்துக்கோம். 3 கேட்டகரி, 3 பிரிவில் இன்னைக்கு பார்ப்போம். ஏன்னா அதுக்கு மேலே நேரம் இல்லை. அவர் அன்பை பற்றி பேசினா பேசிக்கிட்டே போகலாம். ஒத்துக்கிறீங்களா? 3 கேட்டகரி. முதல் பிரிவு ஜாதி மதம் இல்லாமல் அன்பு செலுத்துதல் 1. 2வது மதம் மாற்றம் இல்லாமல் அன்பு செலுத்துதல் 2. 3வது எதிர்பாராமல் அன்பு செலுத்துதல். நான்சி அக்காக்கு இப்போவே புரிஞ்சிருச்சு. ஹாஸ்டல் ரவுண்டு கட்ட போறாரு. எஸ், அஃப்கோர்ஸ். செக்கப்ல லவ் பியாண்ட் கேஸ்ட் ஆர் creed, லவ் பியாண்ட் கன்வர்ஷன், லவ் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன். 3 பிரிவுகள். முதல் பிரிவு ஜாதி மதம் இல்லாமல் அன்பு செலுத்துதல். இயேசுவானவர் 3 வருஷம் ஊழியம் செய்தார். 3 வருஷத்துல பலவிதமான அற்புதங்களை செய்தார். இந்த பலவிதமான அற்புதங்களை கவனிச்சிங்கன்னா 90% தன்னுடைய மக்களுக்கு அல்ல, பிற ஜனத்தாருக்கு தான் செய்தார். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க இதை? ரோமனுக்கு செஞ்சிருக்காரு, சமாரிய ஸ்திரீக்கு செஞ்சிருக்காரு, கானானியனுக்கு செஞ்சிருக்காரு, நாயின் விதைக்கு செஞ்சிருக்காரு. இப்படி இயேசுநாதர் செஞ்ச முக்காவாசியான அற்புதம் யாருக்கு தெரியுமா? வேற மதத்தை சார்ந்தவன், ஜென்டைல். ஜென்டைல், கேனனைட், ரோமன்ஸ். இயேசுவானவர் அன்பு செலுத்துறாருங்க. எப்படி அன்பு செலுத்துறாருன்னா, ஜாதி மதம் மட்டும் இல்லை, ஆண்பால் பெண்பால் இன்றி அன்பு செலுத்துறார். ஆணையும் மதிக்கிறார், பெண்ணையும் சமமா மதிக்கிறார். ஒத்துக்கிறீங்களா? ஆண்ற கௌரவம் இல்லாம எல்லாரும் கல்லெறியணும்னு வந்தபோது தேவன் என்ன சொன்னார்? எவன் பாவம் செய்யலையே அவன் சமமான அன்பு. எங்கேயுமே ஏற்றத்தாழ்வு, இவனுக்கு ஜாஸ்தி அவனுக்கு ஜாஸ்தி. யோவான் தான் கொஞ்சம் பிட்ட போட்டிருப்பாரு, என்னையே தான் ரொம்ப அன்பு செலுத்தினாருன்னு. மற்றபடி இயேசுவானவரை எங்கேயும் சொல்லலை. கவனிச்சிக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? எங்கேயாவது ஏற்றத்தாழ்வு அன்பு செலுத்தியிருக்காரா? யார? சரி, இயேசுவானவர் 12 பேரை தேர்ந்தெடுத்தாருங்க. 12 பேரும் பெரிய பெரிய அஃபிஷியல் அன்பு செலுத்த. 12 பேரும் சதா வேலை பார்க்குறவனுங்க. 4 பேர் மீன்பிடிக்காரனுங்க, ஒருத்தன் வரி வசூலிப்பவன், ஒருத்தன் காட்டி கொடுக்க போறவன். இயேசுவானவருக்கு யூதாசை பற்றி தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரிஞ்சே அன்பு செலுத்துறார். யூதாஸ் அன்பு செலுத்துறார், பேதுருவ அன்பு செலுத்துறார். காலை கழுவிட்டோமான்னா என்னைய முழுசா கழுவுங்கன்றாரு பேதுரு. சரி, ஏதோ நீ ஒரு கோளாரா பேசிட்ட அப்படின்னு அவனையும் அன்பு செலுத்துறார். 3 தடவை மறுதளிச்சு நேரில் பார்த்து என்னை நேசிக்கிறாயான்னு தான் கேட்டாரு. ஏன்டா அவனைய போட்டு தள்ளவான்னு கேட்கல ஆண்டவர். இப்படி காட்டி கொடுத்துட்டியேன்னு கேட்கல. 3 தடவை ஒரே கேள்வி, டு யூ ஸ்டில் லவ் மீ? என்னை நேசிக்கிறாயான்னு தான் கேட்குறாரு. ஏன்னா அவர் நேசிக்கிறாருங்க. ஈக்குவல் லவ். ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், மதமா இருக்கட்டும், ஜாதியா இருக்கட்டும். இன்னைக்கு பரிசேயனுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் அந்த பெரிய சண்டை என்ன தெரியுமா? அவன் எல்லாரையும் வேறு பிரிச்சான், ஆண்டவர் வேறுபாடெல்லாம் உடைச்சார். என்னங்க, அவன் பாவியெல்லாம் ஒதுக்கி வைனான். இவர் இல்லை, இவர் பாவிக்கு நடுவில் இருந்து தான் எந்திரிச்சே வந்தார். இவங்க தான் என் நண்பர்கள். உட்காந்து சாப்பிட்றாரு, கை கொடுக்குறாரு. குஷ்டரோகியை தொடக்கூட அவனை தான் தொடுவார். பாகுபாடு இல்லாம அன்பு செலுத்துறார் இயேசுநாதர். இப்போ இந்த கேள்விய கை எப்படி உள்ள திருப்புக. இந்த ஜாதி மத வேறுபாடு இல்லாத அன்பை நான் செலுத்துறேன்னா நீங்களே உங்களை கேள்வி கேட்டு நியாயமான ஒரு பதில் சொல்லுங்க பார்ப்போம். மனசாட்சிக்கு ஏற்ற பதில். இல்லை இல்லை. நான் இந்த வாரம் என் கண்ணு முன்னாடி ஒரு சம்பவத்தை பார்த்தேன். அவர் வயசானவர்ன்றதுனால விட்டுட்டேன். கொஞ்சம் இளம் வயசாக இருந்தால் செவுட்டு வாக்கில் இழுத்துருப்பேன். சாரி, ஸ்டேஜில் என்ன சொல்கிறேன்னு கவலைப்படாதீங்க, இது உண்மை. என்னால் முடிஞ்சது என்னென்னா, இந்த குப்பை எடுத்துகிட்டு வருவாங்கல்ல, க்ளீன் பண்ணிட்டு வராங்கல்ல, ரொம்ப வெயிலாக இருக்கேன்னு அன்றைக்கி ஒரு நாள் டீ வாங்கி கொடுக்க சொன்னேன் எங்கள் வீட்டில். எங்கள் அம்மா சொன்னாங்க, டீ வாங்கி கொடுத்தோம். அப்போ எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அங்கே உட்காந்துருந்தார், அவருக்கும் கொடுத்தோம். வாங்கி குடிச்சிட்டு அவங்க அந்த குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போனோன்னே அவர் வந்தார். நான் இல்லை, நல்ல வேலை
பொறுமைக்குரிய எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணனும் இருந்தாங்க, நான் இல்லை. இல்லைன்னா மல்கூஸ் காதை வெட்டின மாதிரி ஒரு வெட்டியிருப்பேன். கதையை கேளுங்க. எங்கள் அம்மாட்ட வந்து அவங்களுக்கு கொடுக்குற டம்ளரில் எனக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு நாயிடான், இவங்கெல்லாம் கிடையாதான். அவங்களுக்கு கொடுக்குற டம்ளரில் எனக்கு கொடுக்காதீங்க. மதிப்பு பொருந்திய எங்கள் அண்ணன் என்ன தெரியுமா சொன்னா, ஐயா அவங்களுக்கு கொடுக்குற டம்ளரில் தான் நாங்களே குடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. இதை கேட்டு எனக்கு பயங்கரமான காட்டம். ஏன் தெரியுமா எனக்கு பயங்கரமான கோபம்? அவர் பையன் யாருக்கு என்ன படிச்சு என்னவா ஆயிருக்காரு தெரியுமா? பாதிரியர். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் ஃபாதர் ஆனார். 6 மாசத்துக்கு முன்னாடி தான் ஃபாதர் ஆனார். இன்னைக்கு பெருமையாக அதை தூக்குறோம், பெருமையாக கையில் வச்சுக்கிறோம். உண்மையான ஆண்டவரை கும்பிடுறோம். பேச்சு தான். இன்னைக்கு சொன்னதை நம்ம செய்யலையே. இன்னைக்கு ஒரு பாதிரியாரோட அப்பா எப்படி இருந்திருக்கணும் சொல்லுங்க? இதை செய்யலாமா? ஒரு கிறிஸ்தவனா இதை செய்யலாமா சொல்லுங்க? ஆனா பியூட்டி என்ன தெரியுமாங்க? அதாங்க அவனுங்க அதனால தாங்க ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கானுங்க. அந்த குப்பல்ற அந்த கூட்டத்தில் ஒரு அம்மா, அவங்க ஹிந்து, பொட்டுலாம் வச்சுருப்பாங்க. நாங்கள் டீ கொடுக்குறோன்னே போய் டேடி வாங்கன்னு அவங்கள கூப்பிட்டு வந்தாங்க. யார? ஜாதி மதம் பார்க்குறவர் அந்த அம்மா போய் டேடின்னு கூப்பிடுறாங்க. தலையெழுத்தா? அப்படியே கிறிஸ்தவத்தை குழி தோண்டி புதைச்ச மாதிரி இருந்தது. கண்ணு முன்னாடி பார்க்குறேன் நான். கிறிஸ்தவத்தை குழி தோண்டி புதைச்சதுக்கான சம்பவத்தை கண்ணு முன்னாடி பார்க்குறேன். இது அங்கே மட்டும் நடக்கலை, எல்லா இடத்துலையும் நடக்குது. பாஸ்டர் நாங்கள் அப்படி தான் பார்க்கறது இல்லை. அப்புறம் ஏன் பொண்ணு மட்டும் பெந்தகோஸ்டையிலேயே பார்க்குறீங்க? ஏன் பெண்டிகாஸ்ட் பொண்ணு பார்க்கும் போதே நம்மளான்னு விசாரிக்க வேண்டியது. இப்போ தெளிவாயிருச்சு நம்ம ஜனம். எஸ்தரமா கேட்கும் போதே எந்த ஊரு அதில் பிடிச்சிடுறது. ஓஹோ, ஓகே ஓகே, இந்த வழியா போனா அந்த ரைட், ஓகே. கிறிஸ்தவமா? ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு கட்டளை. சரிங்க, இப்போ நீங்க பண்ற மாதிரி ஆண்டவர் பண்ணியிருந்தாருன்னா நீங்கெல்லாம் இங்க உட்காந்துருப்பீங்களா? இவன் அந்த ஜாதி, இவன் இந்த ஜாதி, இவனை சேர்க்காத, அவனை சேர்க்காத, இவனுக்காகலாம் நான் சாக மாட்டேன், இவனை பட்டியலில் சேர்க்காத அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்களும் நான் நீங்கள் உட்காந்துருப்போமா? இல்லை. தயவுசெய்து இன்னையிலேருந்து இந்த மாதிரி காரியத்தெல்லாம் விட்டுருங்க. முதல்ல இந்த ஜாதி மதம் பார்க்கறது. நான் அடிக்கடி அதை சொல்லியிருக்கேன், நான் மீண்டும் சொல்கிறேன். எங்கள் அப்பா இறந்து வீட்டில் வச்சுருக்கோம். 3 நேரமும் சொந்தக்காரங்களுக்கு சாப்பாடு வருது. நான் காசு கொடுக்கல. எங்கேருந்தியா கொண்டு வரீங்கன்னு நான் கேட்கவும் இல்லை. ஏன்னா அப்போ அந்த சூழலில் என்னால் கேட்க முடியல. முடிஞ்சதுக்கப்புறம் நான் கேட்டேன், ஏயா இந்த 3 நேரம் சாப்பாடு எங்கேருந்தியா கொண்டு வந்தீங்கன்னு கேட்டேன். யார் கொண்டு வந்தா? காசு நான் கொடுக்கல, என்கிட்ட ஒருத்தனும் கேட்கல அப்படின்னு. அப்போ சொன்னாங்க, பிரபுன்னு ஒரு பையன் இருக்காப்புல, உங்கள் ஃப்ரெண்டு, அவர் வீட்டில் இருந்து தாங்க வந்தது அப்படின்னு. கூப்பிட்டு கேட்டேன், என்னங்க எப்படி கொண்டு வந்தீங்கன்னா, இல்லை வீட்டில் ரெடி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னாரு. அவர் வீட்டில் ஹிந்து, பக்கா ஹிந்து. அவங்க ஜாதி மதம் பார்க்கலையேங்க, ஜாதி மதம் பார்க்கலையே. இன்னைக்கு யாருங்க கிறிஸ்தவருடைய அன்பை இன்னைக்கு கடைபிடிச்சா? அந்த இடத்துல யார் கடைபிடிச்சா சொல்லுங்க? அந்த இந்து குடும்பமா இல்லை நம்மளா? நான் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் சொன்னேன்ல, அந்த டீ சம்பவம், அதை மனசில் வச்சுக்கோங்க. சாப்பாடு கொடுத்த அந்த ஜனங்கள், ஹிந்து கிறிஸ்தவர்கள், யார் இப்போ உண்மையா சொன்ன கட்டளையை கடைபிடிச்சா சொல்லுங்க? அந்த ஹிந்து குடும்பம் கடைபிடிச்சாங்களே. நம்ம தோத்து போயிட்டோமே, நம்ம தோத்துட்டோமேங்க. இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்க சின்ன பிள்ளைங்க சொல்லி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சில இடத்துல சொல்றீங்க பாருங்க, இவங்கள்ட்டெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும், அவனு மோசமான ஆளுங்க, ஆஜ் பூஜ்ன்னு சொல்லி வளர்க்குறீங்களா? சின்ன வயசுலேயே விஷத்தை கலக்கிற மாதிரி. நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் நாங்கள் ஆயுதத்தை ஏந்திலாம் சொல்லி சிரிச்சுக்கிட்டே தானே சொல்கிறோம். விஷத்தை சிரிச்சிட்டு கொடுத்தா என்ன, கோபமாக கொடுத்தா என்ன, விஷம் தானே. இதில் ஒரு நியாயம் வேற படுத்துறீங்க. நாங்கள் ஆயுதம்லாம் ஏந்தலை, அவங்க ஒன்லி டெல்லிங் காஸ்பல், விஷம். டோன்ட் டூ திஸ்.
நான் சிரிச்சுக்கிட்டே இன்னைக்கு அப்படின்னு விஷம் கொடுத்தா வாங்கிடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? பாஸ்டர் யாருன்னே தெரியாதுன்னு போயிருவீங்களா இல்லையா? செய்வோம்ல. ஏங்க இன்னைக்கு நம்ம இவ்வளோ பார்க்குறோம். நம்ம இன்னைக்கு காலையில் நான் எஸ்தரம்மா பார்த்துட்டேன். எங்கே பாஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னு? கந்தசாமி கடைக்கு போயிட்டு இருந்தாங்க. கரெக்டாக எஸ்தரம்மா? கந்தசாமி கடைக்கு பிடிச்சிட்டேன் நடு ரோட்டில். எஸ்தரம்மா அப்படின்னு பார்த்து பேசி விஷ் பண்ணிட்டு நான் போயிட்டேன். நீங்கள் நான் எப்படி பார்த்தா எஸ்தரம்மா கந்தசாமி கடையில் வாங்கக்கூடாது. அது என்ன துணை? மாரியம்மன் துணை. எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே. ஸ்டேஜில் இன்னும் பாடிட்டேனா ஆச்சி ரத்து பண்ணி ஜோம் பண்றாங்க. ஏசப்பா அசுத்தாவி உள்ள போயிடக்கூடாதப்பா. ஆஹா, ஜாதி மதம் பார்க்கறதுல வராத அசுத்தாவி நான் பாடுற பாட்டில் வருதா? வா வா போயிட்டு இருந்தாங்க. நான் போயிட்டு வந்துட்டு வீட்டில் உட்காந்து தான் யோசித்தேன், இன்னைக்கு செய்தியின்படி எஸ்தரம்மா வாங்கக்கூடாது. கிறிஸ்தவர் கடையிலலாம் வாங்கணும். சரி, கிறிஸ்தவர் கடையில் மல்லிகை ஜாமான் வாங்குறீங்க, கிறிஸ்தவர் கடையிலே போய் துணி எடுக்கிறீங்க. விவசாயம் கிறிஸ்தவனை தேடியா வாங்குறீங்க? விவசாயி சாப்பாடு சோர் பழைய சோர் கிறிஸ்தவரா பார்த்து நீங்கள் நிலம் விதைச்சி கொடுங்க, அதை நான் சாப்பிட்டுக்கிறேன், நான் சாப்பிட்றோம். இன்னைக்கு கிடையாது. படைச்சதை நாங்கள் சாப்பிட மாட்டோம். அவன் விதைக்கும் போதே என்ன பண்ணிட்டு இறங்குறான்னு தெரியும்ல? தெரியுமா தெரியாதா? சின்ன ஒரு கூப்பு மாதிரி செஞ்சு அதில் ஒரு புல்லை வச்சு கும்பிட்டு, அப்பனே முருகையா எல்லாத்தையும் பார்த்துக்கப்பான்ட்டு தான் இறங்குறாப்லையே உள்ள. என்ன செய்யலாம் அப்போ? சாப்பிடக்கூடாது சோறை. சரி, சோறு சாப்பிடாம சப்பாத்தி சாப்பிட்டு வாழ்ந்துடுறேன் பாஸ்டர். அது மட்டும் எங்கேருந்து வருது? அது எங்கேருந்து வருது? சரி, ஹோட்டல் போவீங்களா? ஹோட்டல் ஒத்துக்கணும், அப்படியே நடிக்கக்கூடாது. இந்த ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் எங்களுக்கு கிடையாது பாஸ்டர். இல்லைப்பா, அப்புறம் எங்கேயாவது வச்சு மாட்டிக்கிறீங்கன்ட்ட ஹோட்டலில். ஹோட்டல் போகிறீங்களா? எத்தனை பேர் கண்ணப்பா ஹோட்டல் போயிருக்கீங்க? திருச்சியில் ஃபேமஸான ஹோட்டல் கண்ணப்பா ஹோட்டல். எஸ், ஓகே. அங்கே போய் உட்காந்துட்டு 4 பரோட்டா ஒரு பெப்பர் சிக்கன் படைக்காமல் உள்ளதாக எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்லி தான் பாருங்களேன், நீங்கள் தான் தைரியசாலியாச்சே, சொல்லி பாருங்களேன். 4 பரோட்டா ஒரு பெப்பர் சிக்கன் 2 பிரியாணி படைக்காததா. இளநீர் பாயாசம், தேங்க்யூ. இளநீர் பாயாசம் படைக்காததா. என்ன செய்வாங்கங்க? என்ன செய்வாங்க? நல்ல வேளை நான் அப்படிப்பட்ட ஹோட்டல் மேனேஜராக இல்லை. வறுக்கிற சட்டியில் உங்களை வறுத்து எடுத்திருப்பேன் நான். கேட்பீங்களா? பிரியாணி வாங்கி சாப்பிட்றீங்க, சாப்பிட்டு வெளியில் வரோம், படைச்சதா படைக்கலான்னு பார்க்குறீங்களா? இல்லை, உண்மை என்ன தெரியுமா? அவன் படைச்சதை தான் கொண்டு வந்து தரான். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு மனுஷர்களுக்கிடையே ஜாதி மதம் பார்த்தீங்கன்னு வைங்க, மதம் பிடிச்சிருச்சுன்னு வைங்க, காப்பாற்ற முடியாது. 5 அறிவு உள்ள மிருகம் யானை. சரியா நான் சொல்றது? 5 அறிவு. அதுக்கே மதம் பிடிக்க கூடாது. மதம் பிடிச்ச யானையை போய் கொஞ்சுவீங்களா? நீங்க பக்கத்துல போய் நிப்பீங்களா? என்ன செய்யும்? செஞ்சிரும்ல. 5 அறிவு உள்ள யானைக்கு 6 அறிவு உள்ள மனுஷனுக்கு மதம் பிடிக்கலாமா? பிடிக்கலாமா? சரி, 6 அறிவு உள்ள மனுஷனுக்கு மதம் பிடிக்கல, அது ஒரு பக்கம். கிறிஸ்தவனுக்கு பிடிக்கலாமா? பிடிச்சிருக்கே, ரொம்ப பிடிச்சிருக்கே. ஒரு ஊர்லலாம் நடுவில் செவுறு கட்டி வச்சிருக்காங்களாம் சபையில். இந்த ஜாதியில் அங்கிட்டு உட்காரு, அந்த ஜாதியில் அங்கிட்டு உட்காருன்னு. ஜோமனிக்கு ஆண்டவர்கிட்ட அப்படிப்பட்ட சபையை என் கண்ணில் காமிச்சிடாதீங்க ஆண்டவரே, அப்புறம் நான் தரமட்டம் ஆக்கிடுவேன்னு ஜோம் பண்ணியிருக்கேன். கண்ணில் மட்டும் காமிச்சிடாதீங்க. நீங்கள் செய்கிறது பேர் என்னங்க? Terrorism. What we have been doing is otherwise called terrorism. வற்புறுத்தி ஒருத்தரை மாற்றணும்னு நினைக்கிறோம் பாருங்க. ஒரு சம்பவம் நடந்தது ரீசெண்டாக. ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு 24 மூப்பர்கள், பரலோகத்தில் உள்ள 24 மூப்பர்கள் என்ன செஞ்சுருக்காங்க? கிராமத்தையே கிறிஸ்தவனா மாத்திரன்னு உள்ளே போயிருக்காங்க. அந்த கிராமத்துக்காரங்க ரவுண்டு கட்டிட்டானுங்க. உடனே இந்த 24 மூப்பர்கள் டக்குன்னு வேஷத்தை மாற்றி என்ன போய் தெரியுமா சொல்லியிருக்காங்க?
மது ஒழிப்பு இதுல இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு பொய் சொன்ன போனது உண்மை. பொய் சொல்லாது இருப்பாயாகன்றது கட்டளை, சொன்னது பொய். போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு நல்ல வேலை யாரோ போய் காப்பாத்திட்டாங்க. செய்யலாமாங்க? சரி, இங்க எத்தனை பேருக்கு மலையாளம் பேச தெரியும்? தெரியாது. சரி, சாப்பாடுல கேட்போம். சாப்பாடு தான் நமக்கு புரியும். கேட்குறேன், தப்பா எடுத்துக்காங்க. போர்க்கு எத்தனை பேர் சாப்பிடுவீங்க? போர்க்கு தமிழ்ல சொல்லணுமா? அது எத்தனை பேர் பண்ணிக்கறீங்க எத்தனை பேர் சாப்பிடுவீங்க? எத்தனை பேர் சாப்பிடுவீங்கன்னு கேட்டேன். ஒருத்தர் சாப்பிட மாட்டீங்க. ஆனா நான் இன்னைக்கு கொண்டு வந்து இதை சாப்பிட்டே தீரணும், இதை சாப்பிட்டாதாங்க உயிர் வாழ முடியும், இதை சாப்பிட்டாதாங்க மனுஷன் அப்படின்னா எத்தனை பேர் சாப்பிடுவீங்க? ஒருத்தர் சாப்பிட மாட்டோம். சரியா? கரெக்டா? கோவம் வரும்ல உங்களுக்கு. அப்போ கொண்டு வந்து உங்க மூக்கு கிட்ட இப்படி வச்சா கோவம் வருமா வராதா? மருதமல்லின்னு மூக்கில் வச்ச மாதிரி வச்சா கோவம் வருமா வராதா? ஆனஸ்டா பதில் சொல்லணும். கோவம் வருமா வராதா? வரும். கோவம் வரும், பயங்கரமா கோவம் உச்சிக்கு ஏறும். அப்படிதானே அப்ப அவங்களுக்கும் இருக்கும்? அப்படிதானங்க அவங்களுக்கும் இருக்கும்? போய் ஒவ்வொரு இடத்துலையும் நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். எப்பா, அவரை மாதிரி ஒருத்தர் இருக்கவே முடியாது. தப்பித்தவரி யாரோ அவரை ஃப்ளைட்டில் டிக்கெட்டு போட்டுட்டாங்க. நம்ம சகோதரர் ஒருத்தர் ஃப்ளைட்டில் ஏறி நான் அவர் பேர் சொல்லி உங்களுக்காக இப்போ ஜெபிக்க போகிறேன், பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பேர். ஃப்ளைட்டில் எவன் கேட்டான்? யார் கேட்டா? நீங்க இப்போ எத்தனை பேர் அங்கே இஷ்டம் இல்லாமல் உட்காந்துருந்துருப்பாங்க? ஆமாவா இல்லையாங்க? நான் அந்த ஃப்ளைட்டில் இருந்திருந்தாலே எனக்கே இஷ்டம் இருந்திருக்காது. இந்த கூட்டத்திலேருந்து தப்பிச்சு கொஞ்ச நேரம் வானத்தில் இருப்போம்னா அங்கேயும் வந்து ஒருத்தன் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னா கோவம் வருமா வராதா? வருமா வராதா? வரும். பயங்கரமா கோவம் வரும். அப்போ வற்புறுத்தி ஒரு காரியம் செஞ்சா அது பேர் என்னங்க? டெரரிசம். இன்னைக்கு வெள்ள போட்டு தான் நிறைய பேர் டெரரிசம் பண்ணிட்டு இருக்காங்க. தைரியமா சொல்ல, எத்தனை பேர் கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, இதான் உண்மை. You are doing terrorism, not Christianity. ஃப்ளைட்ல ஏறி யாருங்க கேட்டா? ஆண்டவர் சொன்னாரா ஃப்ளைட்ல ஏறி நாமத்தை பிரசவப்படுத்து, நான் அப்பொழுது உன்னை வாழ பண்ணுவேன்னு சொன்னாராங்க? சொல்லலையே. அப்புறம் ஏன் இந்த தேவையில்லாத வேலை? பாயிண்ட் ஜாதி மதம் இல்லாம. ரெண்டாவது பாயிண்ட் என்ன தெரியுமா? அதாவது மதம் மாற்றம் இல்லாம அன்பு செலுத்தினார் தேவன் இயேசுவானவர். ரெண்டாவது பாயிண்ட் லவ் பியாண்ட் கன்வர்ஷன். இயேசுவானவர் இத்தனை பேருக்கு அற்புதம் செஞ்சாருங்க. அதுல முக்காவாசி பேர் புறஜாதி. எத்தனை பேரை மதம் மாறுன்னு தேவன் சொன்னார்? நீங்க இப்ப பைபிள் வச்சிருக்கீங்க, ஒரு சேலஞ்ச் ஒன்று பண்ணுவோம். எல்லாரும் பைபிளை கையில் எடுத்துக்கோங்க. மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான், அந்த 4 பகுதியில தான் இயேசுவானவர் பேசினது இருக்கு. என்ன செய்றீங்க? இயேசுவானவர் எந்த இடத்துல மதம் மாறு, கன்வெர்ட் அப்படின்ற வார்த்தை சொல்லியிருக்காருன்னு கண்டுபிடிங்க. நான் ஒரு 5 நிமிஷம் கூட டைம் தரேன். கன்வெர்ட்ன்ற வார்த்தை பைபிள்ல கண்டுபிடிச்சு சொல்லுங்க. கன்வெர்ட், CONVERT, மதமாறு அப்படின்ற வார்த்தையை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. தக்க தொகை பரிசு வழங்கப்படும். செய்யுங்க. கன்வெர்ட், வேர்ட் கன்வெர்ட் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. மதம் மாறு அப்படின்ற வார்த்தையை இயேசுவானவரோ இல்ல தன்னுடைய சீஷர்களோ பயன்படுத்தினதை கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். இல்லையா? இல்ல, கிடையாது. இயேசுவானவரும் தன்னுடைய சீஷர்களும் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? மனம் மாறு. மனம், மதம் வேற, மனம் வேற. மனம்ல என்ன மாறணும்? தவறு செஞ்சா பரிசுத்தமா மாறு, இச்சையோட இருந்தா பரிசுத்தமா மாறு, கோவப்பட்டா சாந்தமா மாறு, சோகமா இருந்தா சமாதானமா மாறு. சரியா நான் சொல்றது? 7 கொடிய பாவம் இருந்தா 9 நல்ல கனிகளை பின்பற்று. If you have 7 deadly sins, cancel them out. Follow the 9 fruits of the Spirit. நம்ம இன்னைக்கு பேசுற ஜனமே ஞானஸ்நானம் எடுத்தவரோ அப்படின்னு பார்த்து தான் பழகும். ஏன்னா ஞானஸ்நானம் எடுத்தவங்களாம் அப்படியே பரிசுத்த மேதாவிகள்ல பறந்து நாளைக்கே அப்படியே பரலோகம் ஏறிடுவாங்க. ஏங்க அநியாயங்க, அநியாயம். இந்த கல்யாணம் இப்போ மாப்பிள்ளை, யாராவது மாப்பிள்ளை பார்க்குறீங்களா? மாப்பிள்ளை பொண்ணு பார்க்குறீங்களா? இல்லை. ஓகே, அதனால் தைரியமாக பேசுகிறேன். இது பார்க்கும் போது ஒரு வார்த்தை எழுதிப்பாங்க, born again கிறிஸ்டியன். அடேங்கப்பா, born again. உண்மைக்குமே born again-ஆ? முன்னாடி இருந்தது எல்லாமே இல்லாமல் புதுசாக born again-ஆ? எத்தனை பேர் born again கிறிஸ்டியன்? ஒருத்தர் கை தூக்கல. இத்தனை நாள் born again.
born again. தமிழில் என்னக்கா அதுக்கு பேர்? தமிழ் ஏதோ வருமே, ஏதோ ஒன்று. born again கிறிஸ்தர். ரட்சிக்கப்பட்டவர்கள் நாங்கள். எத்தனை பேருக்கு ரட்சிக்கப்பட்டீங்க? கை தூக்குங்க. அப்படி சொல்லியிருக்கீங்க. எங்கள் அம்மா உண்மையை ஒத்துக்கிறாங்க, கூட சேர்ந்து நீங்களும் ஒத்துக்கங்க. தனியாக அப்புறம் மாட்டக்கூடாது, ஒத்துக்கணும். எல்லா இடத்துலையும் நம்ம ஏன்னா நான்லாம் பாஸ்டர் பையனா ஸ்கூலில் கேட்க born again, ஏய் born again கிறிஸ்டியன். ஒரு நாள் எங்கள் டைரக்டர் என்னை கூப்பிட்டு கேட்டார், பழைய ஏற்பாட்டில் 5 தீர்க்கதரிசியோட பேரை சொல்லணும். born againக்கு தெரில. அவர் என்னை பார்த்து சூப்பராக ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தார். யூ ஆர் கோயிங் ஸ்ட்ரைட் டு ஹெல்னாரு. சூப்பர், born again. நரகத்துக்கு நேராக போகிற மகனே அப்படின்னாரு. ஐயா எனக்கு தெரியல. born again, ரட்சிக்கப்பட்டேன். சரி, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கோவப்பட்டிருப்பீங்க, சோகப்பட்டிருப்பீங்க, அழுதுருப்பீங்க, துக்கப்பட்டிருப்பீங்க, துஷ்ட வார்த்தைகளில் பேசியிருப்பீங்க, ஆமாவா இல்லையா? இப்போ ரட்சிக்கப்பட்டீங்க. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டதுலேருந்து அதெல்லாம் பண்ணலை? ரட்சிக்கப்பட்டதுலேருந்து கோவப்படலை, தவறான வார்த்தை பேசலை, சாந்தமாக இருக்கேன், சமாதானமாக இருக்கேன், பொறாம கொள்ளலை, கூழ் மூட்டி விடலை. இதெல்லாம் நான் செய்யல பாஸ்டர்ன்றவங்க கை உயர்த்துங்க பாவம். உங்களில் பாவம் செய்யாதவர்கள் முதலில் கல் எறியட்டும். அப்புறம் என்னங்க பெரிய பெருமை? ரட்சிக்கப்பட்டவங்களாம் எப்போ ரட்சிக்கப்பட்டவங்க தெரியும்ல. இதில் ஒரு இது வேறு, பரலோகம் திறந்தோடனே நாங்கள்லாம் முதல்ல போயிடுவோம். ஏன் என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டா? யார் கொடுத்தா? நாங்களாம் முதல்ல போயிடுவோம். அப்படியா? ஆண்டவருக்கு அப்படியே வலதுபுறத்தில் அவங்க நிற்கிற மாதிரி தான். நாங்களாம் ரட்சிக்கப்பட்டு பேரை இன்னும் அவமானப்படுத்திட்டு தான் இருக்கோம் நம்ம. இயேசுவானவர் ரட்சிக்கப்பட்டவனா பார்த்து அற்புதம் செஞ்சாராங்க. ஏய் நீ born again, ஓகே உனக்கு நான் அற்புதம் செய்யறேன். ஏய் ஞானஸ்நானம் எடுத்து, சரி இந்த விஷயத்துக்கு வரும். இயேசுவானவர் ஒவ்வொருத்தருக்கும் அற்புதம் செஞ்ச பிறகு இந்த ஸ்திரீயை எடுத்துக்கோங்க. எல்லாரும் வேசின்ட்டான். ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? பாவம் செய்யல, இனி போ பாவம் செய்யாதுன்னு சொன்னாரா இல்லையா? சொன்னார். இயேசுவானவர் என்ன செஞ்சுருக்கணும்? முதல் வேலையாக போய் என் பேரில் ஞானஸ்நானம் எடுத்து மூழ்கி எந்திரிச்சு வா, அப்பொழுது உன் பாவம் மன்னிக்கப்படும் சொல்லியிருக்கணுமா இல்லையா? செஞ்சிருக்கணுமா இல்லையா? செய்யலை. இயேசுவானவர் எந்த அற்புதத்தையாவது கவனிச்சிங்களா? போய் ஞானஸ்நானம் எடுத்து ராஜேஷா இருக்கிற நீ மோசேவா வெளியே வா, அப்போ உன்னை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு எங்கேயாவது சொல்லி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்புறம் ஏங்க நம்ம மட்டும் இந்த பைத்தியகாரத்தனம் பண்ணுறோம்? அதை செஞ்சாதான் வெளியில மாற்ற மாதிரி, உள்ள இல்லைன்னா என்ன வீண். நீ உலகத்தையே அடைந்து உன் ஆத்துமாவை விட்டு விட்டா என்றால் அது வீண். நான் சொல்லல, வேதம் சொல்லுது. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்கள்ட்ட மட்டும்தான் பேசுவோம். பக்கத்து வீட்டில் இந்துவோ முஸ்லீமோ இருந்தால் எட்டி கூட பார்க்க மாட்டோம். ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தால் நல்லா பேசுவோம். இப்போ அதுவும் மாறிடுச்சு, காலம் மாறிடுச்சு. ரட்சிக்கப்பட்டவனை பார்த்தா தான் ரட்சிக்கப்பட்டவன் கதவை திறக்க மாட்டேங்கிறான். ரட்சிக்கப்பட்டவனா கதவை மூடுங்கள். நானே அதான் பண்ணுறேன். எய்தாப்பில் மண்டபம் என்னைக்காவது ரட்சிக்கப்பட்ட கூட்டம் வந்து நடத்துனா மூடுங்க, எல்லா கதவையும் மூடுங்க, வாசல் அடைக்கப்படட்டும்ன்றேன். ரட்சிக்கப்படும் பெருமை, லவ் பியாண்ட் கன்வர்ஷன், அதை நம்ம செய்யலை. பாயிண்ட், ஜாதி மதம் இல்லாமல் அன்பு செலுத்துற செய்யலை. மதம் கன்வர்ஷன், மதம் மாற்றி இருக்கிறவங்கள்ட்ட தான், அதையும் செய்யலை. ரெண்டாவதும் செய்யலை. மூணாவது வந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் அன்பு செலுத்துறது. புரியுதா? எதிர்பார்ப்பு இல்லாமல். இயேசுவானவர் எங்கேயாவது எதிர்பார்த்து அன்பு செலுத்தினாரா? சிலுவையில் தொங்கும் போது இவனுங்கெல்லாம் எனக்கு கோயில் கட்டி கும்பிடுவானுங்க, அதனால நான் ஏற்றுக்கிறேன் ஆண்டவரேன்னு செஞ்சாரா? செய்யலை. கழுதையில் உட்காந்து வரும்போது இயேசுவானவருக்கு தெரியும் ஒரே வாரத்தில் இவனுங்க என்ன செய்ய போகிறானுங்கன்னு. அப்போ எதிர்பார்த்துக்கிட்டே வந்தாரா? ரைட், இத்தனை பேர் நமக்கு கூட்டம் கூடியிருக்கு, இவர்கள் நமக்கு ஒரு சபையை கட்டி நம்மளை ஜாமுன்னு ஆக்கி விடுவார்கள்னு கழுதையில் வந்தாரா? அற்புதம் செய்கிறாரு. ரோம பேரரசில் ஒருத்தனுக்கு செய்கிறாருங்க, 100 தலைவன். இவனுக்கு அற்புதம் செஞ்சால் இவன் நல்ல நமக்கு செக்யூரிட்டி கொடுப்பான், நல்லா நம்மளை பார்த்துக்குவான் அப்படின்னு அற்புதம் செஞ்சாரா? இயேசுவானவருடைய மிகப்பெரிய ஸ்டைல் என்ன தெரியுமா? அற்புதம் செஞ்சுட்டு நீ திரும்பியே பார்க்காதுன்னு. அதுதான் பியூட்டியே. நம்மெல்லாம் இன்னைக்கு
வச்சு இப்படி ஜோமனி ஒரு காய்ச்சல் சரியானோடனே அதை டிவியில் போடுறது, யூடியூப்பில் ஏற்றி போடுறது எல்லாம் செஞ்சுருவோம். ஆமாவா இல்லையா? உயிர்ப்பிக்கின்ற சாட்சி அப்படின்னு அந்த அம்மா நின்று ஹாஸ்பிட்டல் போனது, அட்மிட் ஆனது, அட்மிஷன் போட்டது, டாக்டர் என்ன சட்டை போட்டிருந்தார், இது எல்லாத்தையும் சொல்லி சாட்சி சொல்கிறது அப்படியே ஆப்பிள் டிவியில் போடுவோம். ஆப்பிள் டிவியில் வாரந்தோறும் இதே நேரத்தில் தவறாமல் பாருங்கள், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆப்பிள் டிவி, சத்தியம் டிவி எல்லாத்திலையும் உயிர்ப்பிக்கிற எக்ஸ்பெக்டேஷன். இயேசுவானவருடைய பியூட்டியே தான். அற்புதம் செஞ்சுட்டு என்னை திரும்பியே பார்க்காதன்னு ஒருத்தன் கேட்பான், உள்ளுக்குள்ள உள்ள பேயெல்லாம் வெளியே போனானே, ஆண்டவரே உன் கூடயே நான் வந்துடுறேம்மாப்பா பிரபு அப்படின்னா, ஒன்றும் வேண்டாம், நீ உன் ஊருக்கு போய் அங்கே உள்ளவன்ட்ட சொல்லு, நீ ஏன் கூட வர வேண்டான்றாரு. ஆமாவா இல்லையா? 100 தலைவனுக்கு அற்புதம் செஞ்சிருக்காரு, எதிர்பார்த்துருக்கலாமா இல்லையா? லைட்டாக கொஞ்சம் தசம பாகம் செய்த வேலைக்கு தசம பாகம் செக்யூரிட்டி எவனையும் எதிர்பார்க்கல. நீ வந்து நிற்ப, நீ நிற்க மாட்ட, நீ என் கூட. பேதுருவே, ஆண்டவரே உலகத்தின் கடைசி வரையும் தான் நான் கூட இருப்பேன், நீ 3 நேரம் என்னைய மறுதளிச்சிருவேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிடுவார். கோழி கூறதுக்கு முன்னாடியே நீ என்ன சொல்லிடுவப்பா. இன்னைக்கு நம்ம அன்பு செலுத்த சொன்னால் 1000 சட்டத்திட்டம் பார்த்துட்டு தான் அன்பு செலுத்துகிறோம். கல்யாண வீட்டுக்கு போகிறதே இன்னைக்கு எதிர்பார்ப்போட தான் போகிறோம். ரைட், நம்ம 5000 ரூபா செஞ்சால் அந்த அம்மா 10000 செய்யும். ஓகே, கல்குலேஷன் கணக்கு பண்ணி தான் இன்னைக்கு எதிர்பார்த்து தான் பழகிறோமே. லவ்விங் வித் எக்ஸ்பெக்டேஷன், ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் திங்ஸ். நான் இவங்களுக்கு செஞ்சால் இவங்க எங்களுக்கு திரும்ப செய்வாங்க, இவங்கள்ட்ட நல்லா இப்போ எஸ்ரமாட்ட நல்லா பழகினா தான் நமக்கு ஜபம்லாம் கரெக்டாக நடக்கும், இல்லைன்னா சரியாக இருக்காது அப்படின்னு எத்தனை பேர் பழகிறாங்கன்னு தெரில. எஸ்ரமா, நீங்கள் கொஞ்சம் பூத கண்ணாடிகள் போட்டு கண்டுபிடிச்சிருங்க யார் உண்மையாக பழகிறான்னு. அதுதான் விஷயம், அதுதான் மேட்ரு. இன்னைக்கு எக்ஸ்பெக்டேஷனில் தான் முக்காவாசி கிறிஸ்டியானிட்டி ஓடுது. பாஸ்டர் கூட நல்லா இருந்தால் தான் பாஸ்டர் அப்பப்போ வீட்டுக்கு வந்து ஒரு ஆசீர்வாதத்தை போடுவார். ஆசீர்வாதத்தை போடுவார்னு பார்த்தா அவர் மொத்தமாக போட்டு போயிடுவார். மிஸ்டேக் மிஸ்டேக் மிஸ்டேக். நெவர் 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 டூ திஸ் மிஸ்டேக். இன்னைக்கு எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஊழியம் யார் மாதிரிங்க செய்யணும்? ஊழியம் யார் மாதிரி செய்யணும்? செஞ்சால் யார் மாதிரி செய்யணும்? இயேசுவானவர் மாதிரி செய்யணும். அவருக்கு அதுக்கப்புறம் தான் மற்றவங்க அவங்கெல்லாம் அதே தான் செஞ்சாங்க. நம்மளும் அப்போ அதுபடி இயேசுவானவர் போல செய்யணும். இயேசுவானவர் போல செய்யணும்னா டூ இட் வித்அவுட் எக்ஸ்பெக்டேஷன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எதிர்பாராமல் அன்பு செலுத்துங்க. எதிர்பாராமல் அன்பு செலுத்துங்க. லவ் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன். இன்னைக்கு ஒருத்தங்க சோகமாக இருக்காங்க, ஒரு பிரச்சனையில் இருக்காங்க, நான் போய் நிற்பேன், அன்பு செலுத்துவேன், அவன் என்னை தப்பாக பேசுகிறான் பேசலை, அன்பு செலுத்துவேன் அப்படின்றது உண்மையான அன்பு. நான் இப்போ போய் பேசினாதான் நாளைக்கு ஏதாவது ஒன்றா அவன் எனக்கு வந்து நிற்பான். இப்போ வினோத்தனன்ட்ட நான் பழக்கம் வச்சுக்கிட்டாதான் அவர் கவுன்சிலரோ எம்எல்ஏவோ ஆனோடனே நம்மளை கொஞ்சம் கவனிப்பார் அப்படின்னா அது மட்ட ரகமான கிறிஸ்தவம். அவர் ஆவறாரு ஆவலை, சிஎம் ஆகுறாரு ஆவலை, ஆமேன் வந்திருக்கணும், வினோத்தனை மிஸ் பண்ணிட்டீங்க, அவ்வளோதான், சிஎம் போஸ்ட் கிடையாது போங்க. வினோத்தனை சிஎம் ஆயிடுவாரு, கொஞ்சம் பழக்கம் வச்சுக்கணும். ஆவறாரு ஆவலை, அது எங்கள் அண்ணன், அவர் அன்பு செலுத்தினார், மீண்டும் அன்பு செலுத்துகிறேன், செலுத்தினேன்னு வைங்க, அதுதான் கிறிஸ்தவ அன்பு. லவ்விங் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன். சரி, இந்த 3வது பாயிண்ட், இந்த 3வது பாயிண்ட் நம்ம செஞ்சுருக்கோமா? செய்யலை. 3 பாயிண்ட்டு நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்கிறேன், ஒவ்வொரு பாயிண்ட்டும் செஞ்சுருக்கீங்களா இல்லையான்னு ஆமாம் இல்லை அதை மட்டும் சொல்கிறேன். ஜாதி மதம் இல்லாமல் அன்பு செலுத்துறது செஞ்சுருக்கீங்களா இல்லையா? சத்தமாக சொல்லுங்க. இல்லை. மதம் மாற்றம் இல்லாமல் அன்பு செலுத்திருக்கீங்களா? இல்லை. எதிர்பாராமல் அன்பு செலுத்தியிருக்கோமா? இல்லை. 3 மெயின் கேட்டகரிஸ், 3 மெயின் கேட்டகரி இல்லை. எந்த மதமும் நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் பகவத்கீதையோ குரானோ எடுத்து படித்து பாருங்கள். எந்த மதத்திலையும் மதம் மாற்றுவது பெருசுன்னு பேசினதா சரித்திரம் கிடையாது.
கொல்லுவது மதம்னு பேசினதா எந்த மதத்திலையும் கிடையாது. அப்போ இந்த தவறு எங்க பாஸ்டர் நடக்குது அப்படின்னா, இடையில நின்றுட்டு குட்டையை கலப்புறாங்க பாருங்க. உங்களுக்கு ஒன்று நான் சொல்றேன் பாருங்க. குரான் இருக்குல்லங்க, குரான்ல எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு எறும்பை கொன்னா கூட பாவம்னு போட்டிருக்குங்க குரான்ல. ஒரு எறும்பை கொன்னா பாவம். அப்போ ஒரு எறும்பை கொன்னா பாவம்னா ஒரு மனுஷனை கொல்றது எவ்வளவு பெரிய பாவம்? சரியா சொல்றது நானு? அப்ப அப்படி போட்டப்பட்ட வேதத்தை மாத்தி தேவையில்லாத ஒரு வெறுப்பை சொல்லி கொடுக்கறாங்க பாருங்க, அது அடியோட அடி. இன்னைக்கு முசல்மானோ முஸ்லீம் நண்பர்களோ தவறு கிடையாது. எனக்கு அத்தனை முஸ்லீம் நண்பர்கள் இருக்காங்க, எல்லோரும் சிறப்பான நண்பர்கள். எனக்கு ஒண்ணுனா வந்து நிப்பாங்க. குரான் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். இயேசுவானவருடைய பேர் குரான்ல எத்தனை இடத்துல இருக்கு தெரியுமா? 21 டைம்ஸ். ஒரு பகுதி குரான்ல, ஒரு பகுதியோடைய பேரே மார்த்தாளுடைய பேர்ல இருக்குது, சாரி மரியாளுடைய பேர்ல இருக்குது. சாப்டர் மேரி அப்படின்ற பேர்ல இருக்குது. அதனால மட்டும் இல்ல, உண்மையான முசல்மான்கள் என்ன தெரியுமா செய்வாங்க? அன்பு செலுத்துவாங்க, தோள் கொடுப்பாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் சொல்லப்பட்ட முக்காவாசியான காரியங்கள் அவங்க கடைபிடிக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஜெபம் பண்றாங்க, நமாஸ் பண்றாங்க? 5 டைம்ஸ் தவறாம. அப்படிப்பட்ட ஒரு நல்ல இடத்துல தேவையில்லாம விதை விதைக்கிறது பேர் தீவிரவாதம். எங்க தப்பு நடக்குதுன்னு புரியுதா? சரியா இருக்க வேதத்தை மக்களுக்கு தவறா போதிச்சு சிறுவர்களுக்குள்ள அந்த விஷத்தை புகுத்துறாங்க பாருங்க, அதுவே தீவிரவாதம். அது முஸ்லிம்ஸ்லயும் நடக்குது, கிறிஸ்தவத்துல பயங்கரமா நடக்குது. இன்னைக்கு இயேசுவானவர் எங்கேயும் கன்வெர்ட் சொல்லல, இயேசுவானவர் எங்கேயும் மதம் மாற்ற சொல்லல. இயேசுவானவர் கோயில் கட்ட சொன்னாராங்க. இருந்த ஒரு கோயிலையும் நான் ஒட்டச்சு தகர்த்தெறிஞ்சிருவேன், கையினால் கட்டப்படாத கோயிலை நான் எழுப்புவேன்னு சொன்னாரா இல்லையாங்க? சொன்னாரா இல்லையா? சொன்னார், சொன்னதை செய்தார். அப்போ நம்மளும் அதை தானங்க செய்யணும். இன்னைக்கு we are very concerned about turning everyone. எல்லாரும் இன்னைக்கு கிறிஸ்தவனா மாத்தினோம், எல்லாரும் இன்னைக்கு ரட்சிக்கப்படணும், எல்லாரும் இன்னைக்கு தேவன் பக்கம் திரும்பிடணும், எல்லாரும் சபைக்கு வரணும். நீங்க சொல்றது அனைத்தும் தவறு. இது எதுவும் தேவன் எதிர்பார்க்கவில்லை. Stop this nonsense for once. Stop it. Terrorism is not a joke. நம்ம இன்னைக்கு சும்மா விளையாட்டு வாக்கில் அப்படி சொல்லி கொடுக்குறோம், கொஞ்சம் ஞானத்தை புகுத்துறோம்னு நினைச்சு நீங்க தீவிரவாத ஒரு விஷத்தை அவனுக்குள்ள விதைக்கிறீங்க. இன்னைக்கு தவறு. கேட்டிங்களா? இந்த கதை எனக்கு தெரியாம போயிடுச்சு. ரோஷன் எங்க அண்ணன் சின்ன வயசுல இருந்தே எல்லாத்தையும் பார்த்து விக்கிரகம் விக்கிரகம் விக்கிரகம்னு சொல்லி கொடுத்து, பிசாசு பிசாசு பிசாசுன்னு சொல்லி கொடுத்து ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது அங்கே ஃபுல்லாக அந்த ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. ஹிந்துஸ்தான் தெரியும்ல, வச்சு பார்த்த உடனே இது என்ன பிசாசாக இருக்குது, எப்படி இருக்கும் உங்களுக்கு? எப்படி இருக்கும்னு நான் கேட்குறேன். இன்னைக்கு ஹேனாக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன், ஏசுநாதர் இப்படி இருக்கார் பாரு, அது பிசாசு அப்படின்னு சொல்லி கொடுத்து சர்ச்சு கூப்பிட்டு வரேன். ஹேனா பார்த்து நீங்கள் எல்லாம் பிசாசை கும்பிட்றீங்கன்னா உங்களுக்குலாம் எப்படி இருக்கும்? எப்படிங்க இருக்கும்? உங்களுக்கு சொன்னால் மட்டும் கோவம் வருதோ? கிறிஸ்தவர்களை சொன்னால் மட்டும் கோவம் வந்துடும். நாங்கள் உண்மையான கடவுளுக்கு. ஏசுநாதர் எங்கேயுமே அப்படி பேசலையேங்க. எவனையாவது பிசாசுன்னு கூப்பிட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வேசி பாவின்னு கூப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? அப்புறம் ஏங்க நம்ம மட்டும் இந்த தவறு செய்கிறோம்? தப்புங்க, ரொம்ப தப்புங்க. அதனால தான் ஒரே ஒரு கமாண்ட்மெண்ட், ஒரே ஒரு கட்டளை, எல்லாத்தையும் முறியடிக்கிற மாதிரி ஒரு கட்டளை. நான் அன்பு செலுத்தியது போல நீயும் அன்பு செலுத்து. நான் எப்படி பிறரை நேசிச்சனோ அது போல நீயும் நேசி. இன்னொரு பைபிள் வசனம் ஒன்று இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சமான வசனம். என்ன தெரியுமா? உன்னை ஒருத்தன் எப்படி நடத்தணும்னு நீ நினைக்கிறியோ அதன்படி நீ அவனை நடத்துன்னு போட்டிருக்கு. வசனம் தெரியுமா தெரியாதா? பியூட்டிஃபுல் வேர்ஸுங்க, பியூட்டிஃபுல் வேர்ஸ். இப்போ நான் வினோத்தனை இருக்கோம், நான் இப்போ எப்படி என்ன எதிர்பார்க்குறேன்னா, வினோத்தனை வீட்டுக்கு போகும்போது அண்ணன் என்னை மரியாதையோட வரவேற்று காஃபி போட்டு கொடுத்து நல்லா ஏசிலாம் போட்டு உட்கார வைப்பார். நான் எதிர்பார்க்குறேன்னு வைங்க, அவர் வீட்டுக்கு வரும்போது நான் அதை செஞ்சுருக்கணுமா? வேதம் சொல்லுது, உனக்கு என்ன செய்யணும்னு நீ எதிர்பார்க்குறியா அதை நீ பிறருக்கு செய்யின்னு இருக்கு. நம்ம இன்னைக்கு அதை செய்ய, கிறிஸ்தவர்கள்னா நமக்கு ஒரு பெரிய கெப்பு, நம்மளை தான் மதிக்கணும், அவனெல்லாம் நம்ம மதிக்க மாட்டோம். எத்தனை பேர் இந்த அரிசி மூடையெல்லாம் வந்தோடனே அப்படியே கொட்டிட்டு அரிசி மூடையை தூக்கி வெளியில போட்டிருக்கீங்க? கையை உயர்த்துங்க. அதான் எங்க அம்மா உயர்த்துறாங்க பாருங்க. அழகாக அதுல குட்டி குழந்தையா கிருஷ்ணர் உட்காந்துருப்பார் ஃப்ளூட்டோட. அவர் உடனே உங்கள்கிட்ட வரத்துக்கு முன்னாடி அது எத்தனை மணி நேரம் அந்த பையில இருந்து தானே வந்தது?
என்னங்க லாஜிக் இது? என்னங்க நீங்கள் செய்கிறோம்? இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவம் பேசுகிறாங்க. அன்புக்கான அடையாளமாக இல்லையா இயேசுவானவர்? அதை பின்பற்றுறவர்கள் தான் அவருடைய சீஷர்கள்னு சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? இன்னைக்கு ஒரு நியாயமான கேள்வி கேளுங்க. இது எல்லாம் செய்யல, நான் தேவனுடைய சீஷனான்னு கேட்டு பாருங்க, நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். இது எதுவுமே நம்ம செய்யல. இப்போ கேளுங்க, நம்ம சீஷனா இருக்கணும்னா என்ன செய்யணுமா? அன்பு செலுத்தணும்னு போட்டிருக்குங்க. அன்பு செலுத்தணும், அரவணைக்கணும், கூட தோள் கொடுக்கணும், ஒரு மைல் நடக்க சொன்னா இன்னொரு மைல் போகணும். இதுதாங்க கிறிஸ்தவம். மதம் மாத்துறதோ, கோயில் கட்டுவதோ, பெரிய பெரிய சபை எழுப்புவதோ கிறிஸ்தவம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஐ எம் டெல்லிங் ஃப்ரம் மை பாட்டம் ஆஃப் த ஹார்ட். எங்கள் அம்மா இருக்க முன்னாடி சாட்சியாக நான் சொல்கிறேனே, 25 வருஷம் எங்கள் அம்மா இந்த கிறிஸ்தவ இதில் இருந்திருக்காங்க, பாஸ்டர்ஸ் ஒய்ஃபா. ஒருத்தரை வெறுத்து ஒன்றும் நாங்கள் சாதித்ததா சரித்திரம் கிடையாது. ஆனால் அன்பு செலுத்தி அன்பால் சேர்ந்த கூட்டம் இருக்கு பாருங்க, அது பெருசு. அது மிக பெருசு. எங்கள் அம்மா கல்யாணத்தப்போ அவ்வளோவா வசதி கிடையாது, நகையும் இப்போ கிடையாது. அப்போ அம்மாவுடைய அக்கா, அவங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தங்க, அவ்வளோ நகையும் கொண்டு வந்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி. எதுக்காகங்க அதெல்லாம் செய்ய? பாசங்க, அன்பு, அதுதானங்க வேணும் இன்னைக்கு. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் இன்னைக்கு நீ ஒழுங்கு இல்லை, நம்மளாம் கரெக்டாக 100% கரெக்டாக. இன்னைக்கு முதல்ல ஒருத்தனை இப்படி காமிச்சு இவன் தப்பு செஞ்சவன் கேட்கறதுக்கு முன்னாடி அந்த கையை முதல்ல உங்களுக்கு திருப்புங்க. நம்ம ஒழுங்கா இருக்கோமா கேட்டுட்டு அப்புறம் நியாயம் தீருங்க. கிறிஸ்தவனா இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு நல்ல செக்அப் என்ன தெரியுமா? ஒருத்தனை ஒரு குறை பேசுறதுக்கு முன்னாடி நம்ம சரியா, நம்ம அந்த தவறு செஞ்சிருக்கோமா, நம்மளும் தவறு செஞ்சிருக்கோம்ல, அவ பேச வேண்டாம், விடுங்க. ஏதோ ஒரு இதில் செஞ்சிட்டார், போயிட்டே இருங்க. ஏன் அங்கே நின்று அதில் எரியிற எண்ணெயில் நெருப்பு அப்படியே எண்ணெயை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஊற்றி விட்டு எரிய விட்டு? கிறிஸ்தவம் அது கிடையாது. அது கிறிஸ்தவம் கிடையாது. இன்னைக்கு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஊருக்கும் போய் சபையா நான் கொண்டு வந்து சேர்க்கிறீங்க பாருங்க. இதை ஆண்டவர் கேட்கல, தயவு செய்து செய்யாதீங்க. ஸ்டாப் திஸ் டெரரிசம் ஃபார் ஒன்ஸ். இன்னைக்கு டெரரிசம் நிறுத்தணும்னா இன்னைக்கு நம்ம அதை செஞ்சு காட்டுவோங்க. இன்னையிலேருந்து ஆரம்பிங்க. யாரா இருந்தாலும் அன்பு செலுத்துங்க. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ நீங்கள் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்கள் கூட உள்ளவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. வேறுபாடு வேண்டாம், அன்பு செலுத்துங்க. அதுதாங்க மெய். அன்பே மெய், அன்பே தேவன் யோவான்ல இருக்கு. காட் இஸ் லவ் இருக்கு. ஒத்துக்கிறீங்களா? இன்னைக்கு அதை நம்ம செய்வோங்க. வேற யாரும் இன்னைக்கு கை காமிக்க வேண்டாம். முதல்ல அவர் மாறட்டும், அப்புறம் நம்ம இன்னைக்கு செய்வோம். இந்துவா இருக்கட்டும், முஸ்லீம், அன்பு செலுத்துங்க, தப்பு இல்லை. படைச்சு கொடுத்தாங்களா, அவங்க மனசாட்சிக்கு அவங்க மனசு நோகாம இருக்கிறதுக்காக சாப்பிடுங்க. வேதத்தில் போட்டிருக்கு. அவன் மனசை நோகடிக்காம நீங்க சாப்பிட்டுருங்க, சோத்திரத்தோடு ஏற்றுக்கொண்டா ஒரு தப்பும் இல்லைன்னு போட்டிருக்கு. ஒத்துக்கிறீங்களா? இன்னைக்கு நல்ல மனுஷனா 9 கனியை செயல்படுத்துறவங்க சிறப்பான மனுஷன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நல்ல மனுஷனா 9 கனியை செயல்படுத்துறவன் தான் சிறப்பான மனுஷன். இந்த மதம் தான் சரின்னு ப்ரூவ் பண்றத முதல்ல நிறுத்துங்க ப்ளீஸ். வேண்டாம். இன்னைக்கு வெஜிடேரியன் சாப்பிட்டும் உயிர் வாழலாம், நான் வெஜிடேரியன் சாப்பிட்டும் உயிர் வாழலாம், உப்பு போடாமல் சாப்பிட்டும் உயிர் வாழலாம், காரம் போடாமல் சாப்பிட்டும் உயிர் வாழலாம், டிஃபன் சாப்பிட்டே உயிரும் வாழலாம். கரெக்டா? பிஸ்லரி தண்ணி குடிச்சாதான் உயிர் வாழணும் கிடையாது. அக்காவும் குடிக்கலாம், ஆண்டவரும் குடிக்கலாம், ஃப்ளாஸ்க்கும் குடிக்கலாம், ஆனால் உயிர் வாழலாம். ஏன்னா தண்ணி ஒன்று தான், பாட்டில் தான் வேற வேற. இன்னைக்கு சபைக்கு போகலாம், நமாஸ் பண்ணலாம், மந்திரம் ஓதலாம், கும்பிடுற தேவன் ஒருவரே, அவ்வளோதான். அல்லேலூயா. இது மாறணும்னா எங்கே பாஸ்டர் மாறணும்? நம்ம இன்னைக்கு முதல்ல மாறி காட்டுவோம். நம்ம மாறினாதான் பிறர் மாறுவாங்க. நம்ம இன்னைக்கு வெளிச்சமானாதான் பிறருக்கு அந்த வெளிச்சம் கிடைக்கும். பிறருக்கு அந்த வெளிச்சம் கிடைச்சா அது உலகம் முழுசும் பரவும். ஒரு ஃபேமஸான ஒரு ரைட்டர் எழுதியிருப்பாரு, நான் உலகத்தை மாத்துறேன்னு சொல்லி வெளியில் இறங்கினேன், என்னால் ஒன்றுமே மாற்ற முடியல, கடைசியில் நான் என்னையை மாற்றினேன், உலகமே மாறிடுச்சுன்னு எழுதியிருந்தார். இன்னைக்கு நம்ம முதல்ல மாறும், முதல்ல நிறுத்தும். தயவுசெய்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஜெபம் பண்ண போகிற போதோ இல்லை சாப்பாடு கொடுக்க போகிறீங்க பாருங்க, ரோட்டில் உட்காந்துருக்கவங்க பாருங்க, சாப்பாடு கொடுக்குறீங்கல்ல, சாப்பாடு கொடுக்கும் போது சாப்பாடை கொடுத்துட்டு வந்துருங்க, அமைதியாக நல்லா சாப்பிடுங்க.
அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். அவனுக்கு சாப்பாடு தேவையா, கர்த்தர் ரட்சிப்பு தேவையா? நாங்கள் இந்த தவறுலாம் செஞ்சுருக்கோம், அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் செய்யாதீங்கன்னு. பிரியாணி போட்டான் வாங்கிட்டு அவனே பசியில் உட்காந்துருப்பான், வந்து போய் அவன்கிட்ட போய் கர்த்தர் உன்னை ரட்சிப்பார் அப்படின்னு பிரியாணி பாக்கெட்டு. அவன் உடனே ரட்சி படைஞ்சிருவானா? அவன் என்ன செய்வான்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் முருகாட்டை ஜோம் பண்ணியிருப்பான், பசிக்குதுப்பா கொஞ்சம் எவனையாவது அனுப்பி நீ சாப்பாடு போடு அப்படின்னு. நம்ம போய் கொடுத்தோன்னே அவன் சாப்பாடை வாங்கிட்டு நீ ரட்சிப்பாயா சொன்னதெல்லாம் அவன் காலை கேட்க, சாப்பாடை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு என்ன சொல்லுவான்? முருகா கோடி நன்றி, ஜபத்தை கேட்டு செஞ்சானா இல்லையா? இன்னைக்கு அங்கே உட்காந்து ப்ரூவ் பண்ணாதீங்க. ஹாஸ்பிட்டலில் போய் மரணப்படுக்கையில் கிடக்காங்கன்னா தயவுசே சிரிச்சுக்கிட்டே அப்படி சொல்லாதீங்க, பாவங்களை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு. அப்போ தேவன் உங்களை காப்பாற்றிடுறான். சரி, பாவங்களை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இறந்து போயிட்டா என்ன பண்ணுவோம்? டக்குன்னு அப்படியே பிளேட்டை மாற்றிடுறது. அவங்க தேவனிடம் போயிருப்பாங்க, ஒப்பு கொடுத்துட்டாங்கல்ல. பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்தீங்களா ஆவி எங்கே போகுதுன்னு பார்த்தீங்களா? இல்லை தயவுசெய்து இந்த சொல்லக்கூடாது, ஆனால் அதான் உண்மை. முட்டாள்தனத்தை நிறுத்திடுங்க, இன்னையோட ஒழிச்சு கட்டிருங்க. இன்னையிலேருந்து வெளியில் போகும்போது எல்லாரும் சமம், எல்லோரும் ஒன்று அப்படின்னு பார்க்க பழகுவோம். ஏன்னா அதுதான் தேவன் கொடுத்த ஒரே ஒரு கட்டளை, ஒரே ஒரு புதிய கட்டளை. என்ன? வாசிங்க 13:34 வாசிங்க. ஒரே ஒரு கட்டளை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். அதை மட்டும் இன்னைக்கு கடைபிடிங்க, அதை மட்டும் இன்னைக்கு கடைபிடிங்க. இன்னும் ஒரே ஒரு வசனம் எனக்காக வாசிக்கிறா? ஒரு காரியத்தை நான் ப்ரூவ் பண்றேன். எஸ்தர் 1:1 வாசிங்க பார்ப்போம். எஸ்தர் 1:1. எஸ்தர் 1:1. எஸ்தர் 1:1. இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேருவின் நாட்களிலே சம்பவித்ததாவது. ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் 2 வார்த்தை மட்டும் எடுத்துக்கோ, வாசிங்க. இந்து தேசம் முதல் எந்த நாடுங்க குறிப்பிடப்பட்டிருக்கு? சத்தமா சொல்லுங்க. இந்தியா. ப்ரே ஃபார் இந்தியா. இந்தியா என்னன்னு போட்டிருக்கு? இந்து தேசம், இந்து தேசம்னு போட்டிருக்கு. இப்போ யூத நாட்டில் பிறந்தவனை என்னன்னு சொல்லுவீங்க? யூதன். தமிழ்லே சொல்லுங்க, ஜூ. அப்படி வேண்டாம். யூத நாட்டில் பிறந்தவன் யூதன், கிரேக்க நாட்டில் பிறந்தவன் கிரேக்கன், ஆங்கிலேயர் நாட்டில் பிறந்தவன் ஆங்கிலேயன், இந்து தேசத்தில் பிறந்தவன். அது மட்டும் நான் இப்போ இங்கிலீஷில் கேட்டேனா? தமிழில் தானே வரேன், தமிழ்லேயே வாங்க. இந்திய தேசம்னு போடலை, இந்து தேசம்னு போட்டிருக்கு. தெளிவாக படிக்கணும். இந்தியான்னு போடலை, இந்து தேசம்னு போட்டிருக்கு. இந்து தேசத்தில் பிறந்தவன் இந்து. அப்போ இந்துன்றது மதம் கிடையாது, நம்ம அடையாளம். இந்துஸ்தான்ல பிறந்த ஜான் கால்டன் ஒரு ஹிந்து, ஆனா கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற ஒரு ஹிந்து. சோகமாயிட்டீங்களா? அதான் உண்மை. என்ன பண்றது? அதான் உண்மை, மாற்ற முடியாதே. இன்னைக்கு இயேசுவானவரை கூப்பிடும் போது என்னன்னு சொல்லி கூப்பிடுறானுங்க ரோமர்களோ அங்க உள்ளவர்களோ? நசரேனாகிய இயேசு கிறிஸ்துன்னு யாரும் கூப்பிட்டதில்லை, நசரேனாகிய இயேசு. அவர் வளர்ந்த பகுதியை சொல்லி கூப்பிடுறாங்க. இன்னைக்கு பெரிய பெரிய ஆக்டரோ ஃபேமஸான ஆட்களையோ அந்த ஊர் பேர் சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? ஊர் பேரை சேர்த்து தான் சொல்லுவாங்க. கோவை சரளா, எனக்கு டக்குன்னு அவங்க பேர் தான் ஞாபகம் வந்தது, அதனால சொன்னேன். வேண்டாம், அது அரசியல் வேண்டாம், வேண்டாம். அப்புறம் நான் இன்னும் கோவமாக போயிடுவேன், இன்னும் ஒரு மணி நேரம் போயிடும். வேண்டாம், எனக்கு அரசியலே வேண்டாம். இப்போ வினோத்தனை பெரிய ஆள் ஆயிட்டா என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? திருச்சி வினோத், எம்பி திருச்சி வினோத். ஒரு ஆமேன்னு இல்லை, கேபினெட் மினிஸ்டர் திருச்சி வினோத். சொல்லுவோமா இல்லையா? சொல்லுவோமா இல்லையாங்க? அவ்வளோதாங்க. இந்து தேசத்தில் பிறந்தா ஹிந்துன்னு கூப்பிடாம கிரேக்கன் அப்படின்னு கூப்பிடுவாங்க, யூதன் அப்படின்னு கூப்பிடுவாங்க.
எத்தனை பேர் யூதன்? நீங்க ஒரு லாஜிக் ஒன்று வச்சிருப்பீங்கல்ல, ஆதாமின் வம்சத்தின்படி நாங்கள் ஆதாமின் வம்சம் அப்படின்னு சொல்றவங்க கை உயர்த்துங்க பார்ப்போம். அப்படிலாம் சொன்னீங்கன்னா தைரியம் தான் நாளைக்கே கிளம்பி இஸ்ரேலில் போய் வாழுங்க. நல்லா குண்டு போடுவாங்க, வரவேற்பே பயங்கரமா இருக்கும். தீபாவளி தான் 24/7, ஜாலியா போங்க. நீங்க தான் ஆபிரகாம் வம்சமாச்சுல, அங்கேயே போய் தங்குங்க. முடியாதுல்ல. நம்ம நாடு எது? எந்த நாடு? இந்து தேசம், இந்தியா, பாரத நாடு. எத்தனை பேர் இங்கே பிறந்ததுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா நினைக்கிறீங்க? அப்சல்யூட்லி பிளஸ்டு. அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் பிறந்திருக்கோம். அப்போ ஹிந்துன்னு சொல்றது தப்பே கிடையாது. தைரியமா நான் சொல்றேனே, நான் ஹிந்து, கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற ஹிந்து, இந்துஸ்தானில் பிறந்த ஹிந்து. தவறே கிடையாது. தட் இஸ் மை ஐடென்டிட்டி. இந்தியா தேசத்தில் பிறந்தா இந்தியன் தான் சொல்லணும், இந்து தேசத்தில் பிறந்தா இந்து தேசம் இந்துன்னு தான் சொல்லணும், மாற்றி சொல்ல முடியாது. அதுதான் உண்மை. அதனால் இன்னைக்கு இந்த மொழியை வச்சு விளாண்டுட்டு பிஸ்னஸுக்காக ஆண்டவர் பேர் அப்படி புரட்டி போட்டுட்டு தன்னுடைய சுகத்துக்காக மற்றவங்க மனசில் இந்த வெறுப்பை அப்படியே வெறுப்பை புகுத்துறாங்க பாருங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் அடியோடு இனிமேட்டு அழிஞ்சிடணும்னு ஜோம் பண்ணுங்க. அவங்க பண்ணுறது பேர் தான் டெரரிசம். தேவையில்லாமல் ஒருத்தனை இன்னொருத்தனுக்குள்ளே மாற்றுன்னு பிரயோஜனமே இல்லை. ராஜேஷா இருக்கிறவன் யோசுவாவா மாதிரி கொலை செஞ்சாலும் கொலை தான். சரியா நினச்சிக்கா? யாக்கோபா மாதிரி கொலை செஞ்சா மட்டும் ஆண்டவர் மன்னிச்சிருவாரா? தப்பு தான். அதனால இன்னையிலேருந்து இந்த மத வேறுபாடு எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க யாராவது இன்னைக்கு சீசன் ஆகணும்னு நினைச்சீங்கன்னு வைங்க, த ஃபர்ஸ்ட் ரூல் அன்பு செலுத்துங்க. அது ஒண்ணுதான் ரூல். நீங்க தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சீஷர்கள் என்று அழைக்கப்படணும்னா பேய்களை ஓட்டவோ ஊழியம் செய்யவும் ட்ராக்ஸ் கொடுக்கறதும் இல்லை. அதுவும் கொடுத்துருக்கு. வாசிருங்க, மத்தேயு 7:21-23 வாசிச்சு முடிச்சிருங்க, வந்துருவோம். 21-23 மத்தேயு 7:21-23 வாசிங்க. இயேசு கிறிஸ்துவோடைய சீஷர்கள் ஆகணும்னா என்ன செய்யக்கூடாதுன்னு போட்டிருக்கு, வாசிங்க. 7:21-23. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஊழியம் செஞ்சோம்னா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவனே, தேர்ந்தெடுக்கப்பட்டவனே, கானானியனே அதெல்லாம் சொல்லல. அக்கிரம செய்றவனே நீ என்னை விட்டு அகன்று போ. பரலோகத்தின் பிதாவுடைய சித்தத்தை செய்ய வேண்டுமா? பரலோகத்தின் பிதாவுடைய சித்தம் என்ன? அனைவரையும் அன்பு செலுத்துவது. பிகாஸ் காட் இஸ் லவ். தேவன் அன்பாய் இருக்கின்றார், அதுதான் சித்தம். மற்றவர்களுக்கு சேவை செய்வதுதான் சித்தம், அன்பு செலுத்துவதுதான் சித்தம். ஊழியம் செய்வதோ ப்ராஃபஸி சொல்றதோ இதெல்லாம் செஞ்சுட்டு நான் தான் உண்மையான கிறிஸ்துவன் சொல்றதோ அவனெல்லாம் தேவன் அக்கிரமக்காரனேன்னு ஒதுக்கி வச்சுறதா நான் சொல்லலை. என் மேல கோபப்படாதீங்க. வேதத்துல பவுலானவர் எழுதல, இயேசுவானவர் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இன்னையிலிருந்து சீசன் ஆகணும்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன? அன்பு செலுத்த வேண்டும். பாகுபாடின்றி, எதிர்பார்ப்பின்றி, மதமாற்றுதல் இல்லாமல் அன்பு செலுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆமென். சொன்னாலும் இன்னைக்கு போங்க, இந்த மத வேறுபாடு, ஜாதி வேறுபாடு எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடுங்க. அவுட், சாக்கடை. இதெல்லாம் கிளீன் பண்ணிருங்க. இன்னைக்கு கிளீன் பண்ணிட்டு யாரா இருந்தாலும் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் அன்பு செலுத்துங்க. அன்பு செலுத்துங்க. உதவி செய்ய திராணி இருக்கா, செய்யுங்க. அவங்க திரும்ப செய்யலையா, ஆண்டவர் உங்களுக்கு டபுள் மடங்கு செய்வார். கோபம் கொள்ளாதீங்க. உங்களை ஏமாத்திட்டாங்க விட்டுருங்க, ஆண்டவர் திரும்ப உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. ஆமென். கேட்டுக்கொண்டிருக்க எல்லாருக்கும், உட்காந்துருக்க உங்களுக்கும் நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எந்த மதத்தில் இருக்கீங்களோ அதே மதத்தில் இருங்க. பாவத்தை விட்டு நீங்குங்க, நல்லது செய்யுங்க, 9 கனியை கடைபிடிங்க, மற்றவங்களுக்கு நன்மை செய்கிற விதமாக நடந்து கொள்ளுங்க. இதுவே ரட்சிப்பின் அடையாளம். ஆமென். Follow your religion,
repent from your sins, do good deeds, follow 9 fruits. This is all the Father wants. இதுதான் பிதாவானவர் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். ஆமென். நான் சொல்ல வேண்டியது நான் சொல்லிட்டேன். The choice is yours. It's up to you. அல்லேலூயா. உங்கள் கையில் நான் கொடுத்துட்டேன். இனி நீங்கள் சீஷன் ஆகணுமா அக்கிரமக்காரன் ஆகணுமான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அல்லேலூயா. நான் சீஷன் ஆக போகிறேன். நீங்கள் எல்லோரும் என்ன ஆகலாத முடிவு பண்ணியிருக்கீங்க? சீஷர்களாக முடிவு பண்ணியிருக்கீங்க. அப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இன்னையிலேருந்து அன்பு செலுத்துவோம் சிஸ்டர். அன்பு செலுத்துவோம், அளவில்லாமல் அன்பு செலுத்துவோம், எதிர்பாராமல் சொல்லுங்கள், அன்பு செலுத்துவோம், எதிர்பாராமல் அன்பு செலுத்துவோம், ஜாதி மதம் இல்லாமல் அன்பு செலுத்துவோம். அல்லேலூயா. தலையை தாழ்த்துங்க, செபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, இந்த நாள் தந்ததுக்காக நன்றி செலுத்துகின்றோம். நீர் தந்த வார்த்தைக்காக நன்றி. இனி இந்த ஜாதி மத வேறுபாடுகள் இல்லாமல் அனைவரையும் அன்பு செலுத்தவும், அரவணைக்கவும், தோள் கொடுக்கவும், கூட இருந்து வழிகாட்டவும், அதே சமயம் அவர்களுக்கு நன்மை செய்கின்ற வெளிச்சமாக இருக்க நீர் உதவி செய்யும். கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து கொள்ளும். மதம் மாறுவதை விட மனம் மாற நீர் உதவி செய்யும். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. பிறரை அன்பு செலுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Shalom.